தருமபுரி மாநகரில் மக்களின் மனங்களில் இடம் பிடிக்கிற அளவு சிறந்த செய்திகளை எடுத்து செல்வதற்காக இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய 91வது நிகழ்ச்சியை இன்று நடத்துகின்ற இந்த நகரிலே பல்வேறு வணிகங்களை செய்து சமூக மரியாதையும் அந்தஸ்தும் உள்ள உயர் குடும்பத்தவராக இருக்கின்ற இதன் தலைவர் ஐயா திரு டிஎன்சி மணிவண்ணன் அவர்களே, பொருளாளர் ஐயா ஜேபி நாகராஜன் அவர்களே, செயலாளர் திருமிகு பேராசிரியர் சஞ்சீவராயன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக என்னோடு தொடர்ந்து பேசி எங்க ஊருக்கு வரீங்க கூட ஒரு நாள் இருங்க அப்படின்னு என்னை கட்டாயப்படுத்தி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு உதவிய தம்பி சவுந்தரபாண்டியன் அவர்களே, ஒருங்கிணைப்பாளர்கள் திரு ராஜேந்திரன் அவர்களே, திரு ஜெகநாதன் அவர்களே, ஒரு வேலை நாடிலும் மாலை நேரத்தில் பெரும் திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய தருமபுரி நகர் பகுதி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 91 நிகழ்ச்சி நடத்துவது, ஒவ்வொரு மாதமும் ஒரு நிகழ்ச்சி நடத்துவது என்பது எளிமையானதல்ல. ஐயா அவர்கள் பேசும்போது நீங்க சொல்லுங்க அப்படின்னாரு. அது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். பேசுறது எவ்வளவு கஷ்டமோ கேட்கறதும் அவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் பல நேரங்கள்ல வர்றதில்லை. ஆன்மீகம் அப்படின்றது தலைப்பு கொடுத்தாலே மக்கள் வரமாட்டாங்க, கோயிலுக்குள்ள வருவாங்க. ஏன்னா சாமி பார்த்துட்டு போற போக்குல பார்த்துருவாங்க. தனியா ஒரு அரங்கத்துல ஆன்மீகம்னு போட்டா ரொம்ப பெரிய பேர் இருக்கணும், அல்லது ஏதாவது ஒரு அமைப்பு சார்ந்த குருஜி இருக்கணும். சரியா? ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்துகிற ஒரு குரு இருந்தாருன்னா அதுக்கு வருவாங்க, காசு கொடுத்தே வருவாங்க. பேச்சாளர்கள் பேரை போட்டோம்னா யோசிப்பாங்க, இந்த பட்டிமன்றம் பேசுறவன் தானே. இதனாலேயே நான் ஆன்மீக பேச்சுகளுக்கு வர்றதில்லை. உண்மையை சொல்லிடுறேன். நாங்க எதிர்த்து மறுத்து சிரிக்க வச்சு பழகிட்டோம். இங்க கொஞ்சம் ஏதாவது யோசிச்சு சொல்லணும்னா மக்கள் இவருக்கு இது எதுக்கு வேலை, அதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு வரமாட்டாங்க. இது டிஎன்சி குரூப்ஸ் நடத்துறதுன்னு சொன்னதுனாலதான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். இல்லாட்டி நேற்றே ஊருக்கு போயிருக்கேன். அதனால அந்த குடும்பத்தை எனக்கு தெரியும். அவர்கள் நீண்ட காலம் தொடர்பில் இருக்கிறோம். நான் அவர்களுக்காக நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். அவங்க கல்வி நிறுவனங்களிலெல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க ரொம்ப எளிமையாக இருப்பாங்க, ஆனா மிகச்சிறந்த சிந்தனையோடு இயங்குவாங்க. அதனாலதான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சமயம் சார்ந்து பேசிய பழகி இருக்கிறோம். ஆன்மீகம் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும், சமயத்தை விட கொஞ்சம் மேலானது, அதிலிருந்து கொஞ்சம் உயர்ந்தது, பக்தியிலிருந்து இன்னும் பக்தியில் பழுத்து அதற்கு மேலே போவது. இப்ப அன்புக்கும் அருளுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான். அன்பு என்பது தமக்கு அறிமுகமானவர்கள், தம்மை சார்ந்தவர்கள் மீது காட்டப்படுவது. ஆனால் அருள் என்பது எல்லா உயிர்கள் மீதும் காட்டப்படுவது. அது போலத்தான் தம்மை சார்ந்தவர்களோடு, தாம் விரும்புகிற சமயத்தோடு, தாம் வழிபடுகிற இறைவன் மீது வைப்பது பக்தி. ஆனால் அதையும் தாண்டி ஒரு பரம்பொருள் இருக்கு. பாரதி சொன்னானே, ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள். அந்த சிந்தனையில் போவதுதான் ஆன்மீகம். கொஞ்சம் நம்முடைய ஆன்மாவை தேடி நாம் இந்த மண்ணில் எதற்கு வந்தோம், நமக்கென்று என்ன கடமை இருக்கிறது, எங்கிருந்து வந்தோம், எங்கே போக போகிறோம், இடையில் இந்த சமூகத்திற்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை யோசித்து வாழ்வதுதான் ஆன்மீகத்தின் அரிச்சுவடி. அதில் ஆனந்தம் காண்கிற ஒரு அமைப்பு தர்மம் மிகு தர்மபுரியில் 91 நிகழ்ச்சி நடத்துகிறது என்றால் உண்மையிலேயே உங்கள் ஒவ்வொருவரையும் பாராட்டுறேன். ரொம்ப எளிமையான
விஷயம் அல்ல. வர்றவங்களை கூப்பிடுறது, அவங்களுக்கு தேவையானதை செய்வது, அது எல்லாத்தையும் விட உங்களையெல்லாம் கூட்டி சேர்ப்பது தான் கஷ்டம். உங்களுக்கு தெரியும், இப்ப அரசியல் கட்சிகளுக்கு எல்லாம் ஆள் வர்றது இல்லை. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் பத்திரிகையில பார்த்ததை சொல்றேன், இது கொஞ்சம் கூட்டலாம், அது இல்லை இங்கே வரீங்க அங்க கூட்டலாம், சரியா தான் இருக்காது. இல்ல இல்ல ஹைட்டா நான் வேணா எந்திரிச்சுக்குவா. இல்ல இதுதான், இது எனக்கு கரெக்டா இருக்கும். அங்க கொஞ்சம் கூட்டம். அரசியல் கட்சிகள்லாம் இப்ப புது டெக்னிக் வச்சிருக்கிறாங்க கூட்டம் சேர்க்கறதுக்கு. இந்த இதை கூட்டணும் தம்பி, இது அதுவும் மேட்ச் ஆகணும், ஹால் வாய்ஸும் இதுவும் மேட்ச் ஆகணும், அவ்வளவுதான். உங்கள்கிட்ட கேட்கறது ரொம்ப சிம்பிள். ஏன்னா மாணிக்கம்ன்ற ஒலி அமைப்பு தான் தர்மபுரியில ரொம்ப பெரிய நிறுவனம்னு சொன்னாங்க, நேற்று சொன்னாங்க. நீங்க எதுக்காக சிரிச்சீங்க? இல்ல நேத்து ஏன் சொன்னாங்கன்னா, நேத்து ஒரு சிக்கலான இடத்துல அந்த மைக்ல மாட்டிக்கிட்டோம் நாங்க. அப்போ எல்லாரும் சொன்னாங்க மாணிக்கம் வந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொன்னாங்க. எனக்கு இவங்க வராமலே இந்த ஒலிபெருக்கி நிறுவனத்தை தெரியும், நேற்று சொன்னாங்க. நேற்று ஒரு இடத்துல அரை மணி நேரம் மைக் இல்லாம உட்கார்ந்து இருந்தோம். அதனாலதான் இப்போ ஒரு அரசியல் கட்சிகள்லாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, கூட்டத்துக்கு ஆள் வர்றதுக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு வராங்க சில இடத்துல. அது ஊர்வலம் பேரணிக்கு. பொதுக்கூட்டங்களுக்கு ஆள் வரலன்னா என்ன செய்யறாங்கன்னா, நீங்க வாங்க உட்காருங்க, இந்த சேர் எல்லாம் புது சேரு, வீட்டுக்கு போகும்போது தூக்கிட்டு போயிருங்க. அப்படி கட்சி போய் சொல்றது பொய் இல்லைங்க, பேப்பர்ல வந்து செய்தி. வீட்டுக்கு போகும்போது சேரையும் தூக்கிட்டு போயிருக்க, அவன் தலையில வச்சுட்டு போயிடறான். இதுல சில பேர் குடும்பமா வர்றாங்க, வீட்டுக்கு 5 சேரு. அது பத்தாதுன்னு இப்ப என்ன செய்யறாங்கன்னா, கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் ஒரு சீட்டு கொடுத்துறாங்க, நம்பர். முடியும் போது குலுக்கல் பண்ணி தங்க நாணயம் கொடுக்குறாங்க. நல்ல வேளை நாங்கெல்லாம் இதை கேட்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. சமூகத்துல பொது இடங்கள்ல வந்து நின்று கேட்கிற வழக்கம் குறைந்திருக்கிறது. நாங்கெல்லாம் இளைஞர்களாக இருக்கும் போது எல்லா அரசியல் கட்சி கூட்டத்துக்கும் போவோம். பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், இப்படி நிறைய பேர், இந்திரா காந்தி அம்மா பேசுறது கூட நான் கேட்டிருக்கேன். இப்பெல்லாம் பேசுவதற்கு விஷயம் இருந்தது, பேசுவதற்கு ஆளுமை இருந்தது, தலைவர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தலைமையும் சுமார், பேச்சும் சுமார் என்று ஆகிவிட்டதால் அரசியல் கூட்டங்களுக்கு ஆள் வருவதில்லை. அதே மாதிரி தான் ஆன்மீக கூட்டங்களையும் ஏதாவது தேவைப்படுது. அந்த இழுபறியிலையும் 91 கூட்டம் நடத்துறதுன்றது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அமைப்பு இருப்பது தமிழ்நாட்டுக்கே பெருமை. நீங்க எவ்வளவு நேரம் தாங்குவீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஏகப்பட்ட பேப்பர் குறிச்சிட்டு வந்திருக்கிறேன். இதை பார்த்தோன்னே சில பேருக்கு மயக்கம் வந்துடும், எதுக்கிட்ட இருந்தாலும் எழுதிட்டு. ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன தலைப்பு கொடுத்திருக்கிறோம், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். இந்த குறள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. திருக்குறள்ல துறவற இயல்ல கொல்லாமைங்கிற அதிகாரத்துல வர்றது. எனக்கே அது ஆச்சரியமா இருக்கும், ஏன் திருவள்ளுவர் துறவற இயல்ல போய் இதை வச்சாரு அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும். அதுக்கு விளக்க என்ன சொல்றாங்கன்னா, பிற உயிரை நீ கொல்வது மட்டும் கொலை ஆகாது, ஒருவேளை அவனது பசிக்கு அல்லது அந்த உயிரின் தேவைக்கு எதையோ கொடுக்காமல் இருந்து அந்த உயிர் போனாலும் அது உனக்கு கொலைப்பழிதான் என்று சொல்வதற்காக வள்ளுவர் அப்படி சொல்லியிருக்கிறார். பசியோட இருக்கிற ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுக்கலைன்னு வைங்க, அதுவும் கொல்லாமைதான். இப்ப நம்ம ஊர்ல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. நேற்றும் முந்தானால ஒரு செய்தி படிச்சேன். இந்த ஒரு ஜனவரியிலிருந்து இந்த மார்ச் வரைக்கும் தமிழ்நாட்டில் 79,000 நாய்க்கடி வந்திருக்கான். எத்தனை? 79,000 பேரை நாய்கள் கடிச்சிருக்கின்றாங்க.
அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மிகுந்த பசியோடு இருக்கிற நாய்களுக்கு வெறி பிடிக்குமா. ஒரு காலத்துல வீட்டு வாசல்ல மீந்ததை கொட்டுவார்கள். இன்னும் சில பேர் நாய்களுக்கு உணவு தருவார்கள். வீட்டு நாய்க்கு இல்ல, தெரு நாய்களுக்கு. இப்போது அந்த வழக்கம் மாறிவிட்டது. ஏதாவது மீந்திருந்தாலும் பிளாஸ்டிக்ல போட்டு கட்டி போட்டுறாங்க. அதை நாய் சாப்பிடுறது இல்லை. நாய்களுக்கு தெருவில் உணவு கிடைக்காததால் 1.5-2 மாசத்துக்குள்ள தமிழ்நாடு முழுக்க ஏறக்குறைய 80,000 பேரை நாய் கடிக்குதுன்னா, பிற உயிர்களுக்கு உணவு தருவது என்பது எவ்வளவு காலம் முன்னாடி சொன்னா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொல்வதற்கு அடிப்படை காரணம் இருக்கு. நாம அதை யோசிக்கிறதே இல்லை. நாம சாப்பிட்டா போதும், அப்பா சாப்பிட்டாரான்னு கூட கேட்கறது இல்லை. உங்க வீடுகளை வயதான தகப்பனோ தாயோ இருந்தால் நீங்க சாப்பிடும் போது எத்தனை முறை கேட்டிருக்கிறீங்க, உங்க அப்பா சாப்பிட்டாரா, அப்பா சாப்பிட்டாரா, அம்மா சாப்பிட்டாங்களா கேட்டிருக்கீங்களா? கேட்டீங்கன்னா தான் உங்களுக்குள்ளே மனிதம் இருக்கிறது என்று அர்த்தம். நிறைய குறள்கள் இருக்கு. திருவள்ளுவருக்கு பசி அப்படின்றத பத்தி ஒரு கவலை இருந்திருக்கு. அவர் கோபத்துல பேசுற நிறைய குறள்கள் இருக்கு. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். இப்படி கையேந்திதான் வாழணும்ன்ற நிலை இருந்தால் இந்த உலகத்தை படைத்தவனே கெட்டு போகட்டும், அழிந்து போகட்டும் திட்டுறார். ஒரு நாடு நல்ல நாடாக இருக்கணுமா, இந்த நாட்டுக்கு என்னென்ன வேணும்? ஊரு பசியும் ஓவா புண்ணியும் செரு பகையும் சேராது இயல்பது நாடு. ஒரு நாடு நல்ல நாடா இருக்கணும்னா கொடிய பசி துன்பம் இருக்கக்கூடாது, தீராத வியாதிகள் அந்த நாட்டுல வரக்கூடாது, கொரோனா மாதிரி எதுவுமே வரக்கூடாது, பகை இருக்கக்கூடாது, பாகிஸ்தானோ சீனாவோ மிரட்டக்கூடாது. இப்படி எல்லாம் இல்லாது இருக்கிறது தான் நல்ல நாடு அப்படின்னு சொல்றாரு. நிறைய குறள்கள் இருக்கு. காக்கைய உதாரணம் காட்டுறாரு. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. நாம இன்னைக்கு சாப்பிடுற விதமே மாறி போச்சு. நாங்க குழந்தைகளா இருந்த போது கிராமத்துல இருந்தோம். எனக்கு நல்ல நினைவு இருக்கு. பெரும்பாலும் சாப்பிட வருகிறவர்கள் வாசல்ல உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா வீடு துணுண்டு. டைனிங் ஹால், கிச்சன், பெட்ரூம், பிரேயர் ரூம் ஒன்னும் கிடையாது. அம்பிட்டு ஒரு குச்சி தான். சமைக்கிறது சில நேரம் வாசல்ல. அதனால சாப்பிடும் போது காலை நீட்டி அந்தம்மா உட்காந்து இப்படி தின்னுக்கிட்டு, எப்பா சாப்பிடு, என்ன சும்மா போற, வா சாப்பிடு இப்படி கேட்பாங்க. ஆனா இன்றைக்கு நாம என்ன செஞ்சிருக்கிறோம், நம்மை தேடி யாராவது வந்தால் அவருக்கு ஒரு பழைய ஜூஸை போட்டு கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்து சாப்பிட்டு வந்துடுறேன் சொல்றோமா இல்லையா? ஒரு 5 நிமிஷம் இருங்க, உள்ள சாப்பிட்டு வந்துடுறேன். அவரு என்ன சொல்றாரு, பரவாயில்ல எங்க வீட்டுக்கு வந்தா அவன் நானும் அப்படித்தான் செய்வேன். ஏன் தெரியுமா? ஏன் காரணம்னா, டம்ளர்ல அளந்து என்னைக்கு குக்கர்ல சாதம் வச்சோமோ அன்னைக்கு உங்களுக்கே கொஞ்சம் கூட பசிச்சா கூட சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. முன்னாடி எல்லாம் அப்படி போட மாட்டாங்க, உலக்கில அளப்பாங்க, சிலர் அள்ளி போடுவாங்க. நம்ம இப்ப டம்ளர், ஒரு டம்ளர் வை. ஏன்னா குக்கர் சாதத்தை ஊத்தி தண்ணி ஊத்தி நீராகாரம் ஆக்கவும் முடியாது, வேஸ்டா போகும். நேரம் ஆகாக வர வரன்னு போயிடும். அதனால சமைக்கிறவங்க நமக்கே போன் பண்ணுவாங்க, எப்ப வருவீங்க? 8 மணிக்கா? எத்தனை தோசை வேணும்? ஏமா 8 மணிக்கு எப்போ எப்படி பசிக்கும்னு இப்ப எப்படிமா சொல்றது? சொல்லுங்க. ஒரு தடவை அடுப்பேற்றுனா திரும்ப கிட்ட போக மாட்டேன். ஏமா அது என்ன போகக்கூடாத இடமா? இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. 2ஆ 3ஆ 4ஆ அப்புறம் பாதியில இருந்து திரும்ப ஒரு தோசை வேணும்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. அப்படி சொல்றாங்களா இல்லையாங்க? இல்லையா? ஏன்னா எல்லாரும் பரிதாபமா பாக்குறீங்க. ஓ, எங்க வீட்டுலதான் அப்படி நடக்குது. ரொம்ப காலமாகவே மனிதர்களின் விருந்தோம்பல் பண்பு மாறிட்டு. ஒரு காலத்துல சொன்னாங்க, பெயர் கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். ஒருத்தர் விஷத்தையே கொடுத்தாலும் நட்பு ரீதியாக நாகரிகம் கருதி அதை சாப்பிடுவாங்கன்னு. இன்னைக்கு பல நேரங்கள் அவங்க கொடுக்கறதே அப்படித்தான் இருக்கு. பல வீடுகள்ல பிரிட்ஜில இருந்து எடுத்து கலக்கி கொடுக்கிறது. அதனால உறவுகளை அழைத்து விருந்தோம்புகிற பண்பு குறைந்து இருக்கிறது.
இந்த சூழல்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும்னு நம்ம சொல்லுகிற இந்த காலம் இருக்கு இல்லையா, இது 2 சமயங்கள் விரதம் இருக்கிற காலம். நான் அதுக்காக இந்த தலைப்பை யோசிச்சேன். இஸ்லாமிய அன்பர்கள் இப்போ ரம்ஜான் நோன்பு இருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தெரியுமா இல்லையா? இஸ்லாமிய அன்பர்கள் ரம்ஜான் நோன்பு இருக்கிறாங்க. காலையில 5:30 மணியில இருந்து இரவு 6 மணி 6:30 வரைக்கும் அவங்க சாப்பிடுறது இல்லை. பகல் முழுக்க சில பேர் தண்ணீரோ அல்லது ஈவன் எச்சில் கூட அவங்க முழுங்குறது இல்லை. இப்போ பசி என்பதை உணர்கிற காலம் இது. கிறிஸ்தவ நண்பர்கள் உங்களுக்கு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், லெந்து காலம் இதை சொல்லுவாங்க, தவக்காலம். தவக்காலம்ன்றது சாம்பல் புதர்ல தொடங்கி புனித வெள்ளி வரைக்கும் பல பேர் வெள்ளிக்கிழமைகள்ல விரதம் இருப்பாங்க. நம்முடைய சமயத்துல விரதம் இருப்பதுன்றது ரெகுலர். சஷ்டி விரதத்துல இருந்து கிருத்திகை விரதம், திங்கக்கிழமை விரதம், அந்த அம்மாவுக்கு என்ன கிழமை பிடிக்குமோ அந்த கிழமையில விரதம் இருந்துரும் இருக்கிறாங்க இல்ல. இப்போ ஏன் விரதம் இருக்கணும்? எல்லா சமயங்களும் விரதம் என்பதை பற்றி நமக்கு ஏன் அறிமுகம் செய்கின்றன? ஒரே காரணம் தான், உனக்கு பசி என்பது புரிந்தால்தான் பிறருக்கு பசிக்கும் என்பதும் உனக்கு புரியும். இன்றைய தலைமுறை பிள்ளைகளை நாம வளர்க்கிற விதம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கே தெரியும். அதை பத்தி நான் சொல்ற அளவு நான் பெரிய ஆள் கிடையாது. என்னை பத்தி சொல்லும் போது இவங்க 2 பேரும் இவரு தான் இளையராஜா பெரிய ராஜான்னு சொன்னாங்க. எனக்கு இதுல உடன்பாடே கிடையாது. இந்த மேடையில ஒருத்தரை வச்சுக்கிட்டு பாராட்டுறதை நான் விரும்புறதே கிடையாது. நான் ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள். ஏதோ சாலமன் பாப்பையா ஐயா புண்ணியத்துல நானும் ஒரு பேச்சாளரா வந்துட்டேனே தவிர அந்த அளவுக்கு நமக்கு பெரிய சிந்தனைகள் போக்கெல்லாம் நான் நினைக்கிறது இல்லை. சமூகத்துல டிவியில வந்ததுனால தெரியும், கற்றுக்கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. நாம யாரோடையும் ஒப்பிடக்கூடாது என்பது என்னோட கருத்து. இன்னொரு வேண்டுகோளும் வைக்கிறேன், அரசியல் கூட்டங்களை வேணா இருக்கிறவங்களை புகழலாம், ஆன்மீக கூட்டங்களை இலக்கிய கூட்டங்களையும் பேச வருகிறவர்களை புகழாது இருப்பது அவர்களுக்கு நல்லது, நமக்கும் நல்லது. இது வேண்டுகோளா வைக்கிறேன். ஏன்னா அவன் ஏற்கனவே ஒரு லெவல்ல இருப்பான், அவனை இன்னும் பெரிய ஆள்னு ஏற்றி விடக்கூடாது. அது தேவையும் இல்லை. நாம் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆக இந்த காலத்துல பசி என்பதை உணர்ந்தால்தான் பசிக்கும் பிறருக்கு என்பதையும் அவன் உணர முடியும். பகவத்கீதையில ஒரு சின்ன ஸ்லோகம் இருக்கு, எனக்கு அந்த சான்ஸ்கிரிட் தெரியாது, ஆனா அதனுடைய பொருள், வேள்விகளில் இருந்து மீண்டதை உண்பவர்கள் பாவங்களில் இருந்து விடுதலை ஆகிறார்கள், ஆனால் தங்களுக்காக மட்டுமே சமைத்து உண்பவர்கள் பாவம் செய்கிறவர்கள் ஆகிறார்கள் ஒரு ஸ்லோகன். அதாவது ஒரு வேள்வி நடத்தி அதுல இருக்கிற நிறைவாக தரப்படுவதை உண்பவர்கள் தங்கள் பாவங்களில் இருந்து விடுதலை ஆக. இப்ப கும்பமேளாவுக்கு போய் எல்லாரும் ஸ்நானம் பண்ணாங்க, குளிச்சுட்டு வந்தாங்க, பாவம் தீரும்னு நம்புறாங்க, அது வேறு. அது போல அவர்கள் பாவங்களிலிருந்து விடுதலை ஆகிறார்கள், ஆனால் இவர்கள் தங்களுக்காக என்று சுயநலமாக சமைப்பவர்கள் பாவம் செய்கிறவர்கள் ஆகிறார்கள் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார். இதுக்காகவாவது கூடுமான வரைக்கும் பிறருக்கு எதையாவது கொடுக்க வேண்டும். கொடுக்கிறவனை கொடுக்காதேன்னு சொல்றவன் என்ன ஆவான்னு திருவள்ளுவர் சொல்றாரு. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். திட்டுறதுக்கு எல்லையே கிடையாது. அவனுக்கு ட்ரெஸ் இருக்காது, சாப்பாடு இருக்காது, கெட்டு போவான்றாரு. அதனால சில பேர், இது நீங்க கம்பராமாயணம் படிச்சீங்கன்னா தெரியும், அதுல மாவலி சக்கரவர்த்தியை பத்தி ஒரு சின்ன செய்தி வரும். இப்ப சுக்கராச்சாரியார் சொல்வாரு மாவலி சக்கரவர்த்திட்ட, வந்திருக்கிறவன் வாமனன் குரலன், பயந்தவர் இகழ் குரலன் அப்படின்னு கம்பன் எழுதுவார். பயந்தவர்னா பெற்றவர்கள், தான் பெற்ற பிள்ளையை பார்த்து தானே இகழ்கிற ஒரு வடிவம் இவன். இவனை நம்பிட்டு இவன் கேட்கறதெல்லாம் கொடுக்காதன்னு சொல்லுவாரு. அப்ப சுக்கராச்சாரியார்ட்ட மாவலி சொல்வான், நான் சொல்லிட்டேன், அவன் கையேந்திட்டான், கொடுக்கிறது என் கடமை, கொடுத்தே ஆவேன். நீ கொடுப்பதை தவிர்த்தால் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடுன்ற குரலை கம்பர் அங்க போட்டிருப்பார். அப்படின்னா பிறருக்கு தர வேண்டும் என்பதை எல்லா சமயங்களும் சொல்லினார்.
எல்லாரும் அதை விரும்பினாங்க. ஆதி முதலே இந்த கருத்து இருந்தது. புறநானூறு படிச்சவங்களுக்கு தெரியும். குட புலவியனார் என்கிற புலவர் ஒரு வரி சொல்றார், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இது முதல்ல புறநானூற்றுல வந்த செய்தி. இந்த செய்தியைத்தான் பின்னாடி மணிமேகலை காப்பியத்துல உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு சீத்தலை சாத்தனார் எழுதினார். புறநானூற்றுல இருக்கிறது ரொம்ப நீளமான ஒரு பாடல். இந்த பாட்டை சொல்லிடுறேன் நான். நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே உணவின் பிண்டம். உணவு எனப்படுவது நிலத்தொடு நீரே. நீரும் நிலமும் சேர்ந்ததுதான் உணவின் அடையாளம். அதனால அவர் என்ன சொல்றாரு, நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே. அது இது பழைய பாட்டுங்க. நம்ம சொன்னோம்னா மயக்கமா இருக்கும். ஏற்கனவே அரங்கத்துல புழுக்கமா இருக்கு. ஏன்னா வரவேண்டிய கூட்டத்துக்கு மேல கூட்டம் வந்துருக்கு. இவ்வளவு பேர் வந்தா ஏசி காலா இருந்தா பரவாயில்ல. அதனால ஒரு சுருக்கமா அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். உடம்பு என்பது உணவால் அமைந்த பிண்டம். போன வாரம் பாத்தீங்களா, கேரளால ஒரு பொண்ணு 24 வயசு 25 வயசு பொண்ணு தொடர்ந்து உடம்ப குறைக்கிறேன்னு சொல்லி 4 மாசம் தண்ணி மட்டும் குடிச்சு இறந்து போச்சு. பாத்தீங்களா பேப்பர்ல? எல்லாம் பேப்பர் பாக்குறீங்களா இல்லையா? சரி, பேப்பர் எதுக்கு சொல்லுவானே, யூடியூப் பாக்குறீங்களா இல்லையா? சரி, அதையே சொல்லுவானே, ரீல்ஸ் பாக்குறீங்களா இல்லையா? இப்ப எது ஈஸினா ரீல்ஸ் தான். எல்லாரும் ரீல்ஸ் தான். ஒண்ணு பாக்குறாங்க அல்லது ஆடுறாங்க, எல்லாம் பாக்குறாங்க. நீங்க எதை பாக்குறீங்களோ அதை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க ஒண்ணு வேண்டாம், தூக்கம் வரவில்லைன்னு மட்டும் யூடியூப்ல போடுங்க, 100 மெசேஜ் 100 செய்தி வரும் எப்படி தூங்குறதுன்னு. அதை பார்த்தாலே உங்களுக்கு தூக்கம் போயிடும். என்ன கீரை சாப்பிடலாம்னு டைப் பண்ணுங்க, அவ்வளவுதான். உலகத்துல இல்லாத கீரையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்ப ஒருத்தன் சொல்லுவான் இந்த கீரையை அவிச்சு சாப்பிடணும்னா, ஒருத்தன் சொல்லுவான் சூப் வச்சு சாப்பிடணும்னா, ஒருத்தன் காலையில சாப்பிடணும்னா, ஒருத்தன் மத்தியானம் சாப்பிடணும்னா, கடைசியில நம்ம கீரை சாப்பிடவே வேண்டாம்னு முடிவாயிடும். இப்போ அந்த அளவுக்கு இருக்கு இல்லையா? இந்த செய்தியை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருந்தது. வெறும் தண்ணியை குடிச்சிட்டு உடம்ப குறைக்கணும்னு ஒரு பொண்ணு இருக்குது. உடம்பு என்பது உணவால் ஆனது. எவ்வளவு காலம் முன்னாடி சொல்லியிருக்கான். உடம்பில் உயிர் வேண்டுமெனில் உணவு கட்டாயம் வேண்டும். உணவு என்பது நீரும் நிலமும் சேர்ந்தது. நீரை அதிகம் தேக்கினால் மண்ணில் விளைச்சலை பெருக்கலாம். விளைச்சலை பெருக்க நீரை தேக்குகிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள்தான் இந்த உடலில் உயிரை படைத்தவர்கள் அவர் முடிக்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம். உடலில் உயிரை படைத்தவன் யாரு? பிரம்மன், இறைவன். ஆனா இந்த பூமியில ஏரிகளையும் குளங்களையும் வெட்டி எவன் ஒருவன் நீரை தேக்குகிறானோ அவன் உடம்பில் உயிரை படைக்கிற கடவுளுக்கு நிகரானவன் என்று புறநானூற்று காலத்துல குட புலவியனார் என்கிற புலவர் நெடுஞ்செழியன் என்கிற அரசனுக்கு சொல்லியிருக்கிறார். 2000 வருஷம் முன்னாடியே ஊரை கெடுத்துறாதீங்கடா, எல்லா இடத்தையும் குளம் கிணறெல்லாம் தூத்துறாதீங்க, ஆத்துல மண்ணை அள்ளிடாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கன்னா, இந்த மண்ணிலே இயற்கையை பாதுகாக்க எவ்வளவு காலமாக பாடுபட்டு இருக்கிறார்கள். உணவு என்பது எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை வச்சுதான் மணிமேகலை காப்பியத்துல வரும்போது மண் திணி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அமுத சுரபின்னு ஒரு அட்சய பாத்திரம், அமுத சுரபின்னு ஒரு புத்தகமும் இருக்கு. இப்போ தமிழ்ல வருகிற ஒரு அருமையான மாத பத்திரிகை அமுத சுரபி. அது அந்த காலத்துல அமுத சுரபின்ற ஒரு அருமையான பாத்திரத்தை மணிமேகலை கையில ஒரு தெய்வம், பெண் தெய்வம் கொடுக்கும் மணி பல்லவ தீவுல. அந்த பாத்திரத்துல என்ன விசேஷம்னா, அதுல உணவை போட்டுட்டீங்கன்னா குறையாது, அள்ளி அள்ளி எல்லாருக்கும் கொடுக்கலாம். இதை வைத்து மணிமேகலை எல்லாருக்கும் கொடுத்தாள்ன்றது ஒரு மணிமேகலை கதை.
இந்த பாத்திரம் எங்கே இருந்தது அப்படின்னா மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்கள் கையில, குறிப்பா தருமன் கையில இதை சூரிய தேவன் கொடுத்தாராம். இதை வச்சுதான் வானப்பிரஸ்த காலத்துல பஞ்சபாண்டவர்கள் சாப்பிட்டுருக்கிறாங்க. இது தெரிந்து கொண்ட துரியோதனை என்ன பண்ணிருக்கிறான், அவன் தான் இடைஞ்சல் பண்றவனாச்சே. துர்வாச முனிவர்னு ஒரு முனிவர், உங்களுக்கு தெரியும். துர்வாசர்னா என்ன செய்வாரு, கோபப்படுவாரு. கோபப்பட்டா என்ன செய்வாரு, சாபம் விடுவாரு. இவங்க அங்க போய் பத்திரமா இருக்கப்படாதுன்னு நினைச்சு துரியோதன துர்வாச முனிவரை சீடர்களை எல்லாம் கூப்பிட்டு பெரிய விருந்து கொடுத்திருக்கான். நல்லா கவனிச்சிருக்கான், அவருக்கு தேவையானது எல்லாம் செஞ்சிருக்கான். அவ்வளவு செஞ்சுட்டு அவர் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டிருக்கிறாரு. ஒரே ஒரு வரம் கொடுங்க, நீங்க எல்லாரும் போய் பஞ்ச பாண்டவர்கள் அங்க இருக்காங்க, ராத்திரி போய் அவங்க வீட்டுல சாப்பிடுங்க. இவங்க என்ன பண்ணிடுவாங்க, எல்லாரும் உணவு உண்ட பிறகு அதை கழுவிடுவாங்க. கழுவிட்டா திரும்பவும் உணவு போட்டா தான் அது வரும். இவங்க தான் கழுவிட்டாங்கல்ல, அடுத்த நாள் தான் அது வேலையாகும். அந்நேரம் வர்றாரு துர்வாசர் சீடர்களோட. துரியோதனை பயங்கர சந்தோஷமா இருக்கான். இப்ப நம்ம சீரியல்கள்ல வர்ற வில்லைங்க எல்லாம் இருக்காங்க, வில்லைங்கன்னு சொல்லக்கூடாது, வில்லிகள். சீரியல்ல பூரா வில்லிகளை உருவாக்கிறாங்க. எந்த நேரமும் யாரையாவது கழுத்த இருக்கணும், விரட்டணும், அடியால வச்சு ஏவனும் தானே இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த காலத்துல துரியோதனை யோசிச்சிருக்கான், இவங்க போனா அங்க ஒண்ணும் நடக்காது, அவங்க இதுக்கு சாப்பாடு இருக்காது, இவர் சாபம் விட்டுருவாருன்னு அனுப்பியிருக்கான். அவர் வந்துட்டாரு படையோட, அவருடைய சீடர்களோட வந்து, நான் குடித்து விட்டு வருகிறேன், உணவு தாருங்கள்னு. இப்ப திரௌபதி போய் கிருஷ்ண பரமாத்மா வேண்டுனாங்களாம், ஏதாவது செய் கண்ணா, நான் மாட்டிக்கிட்டேன் இந்த மாதிரின்னு. இப்போ அந்த பாத்திரத்தில் ஏதாவது ஒட்டி இருக்கான்னு கேட்டாராம். ஒரு சிலர் சொல்றாங்க ஒரு பருக்கை ஒட்டி இருந்ததுன்னு, ஒரு சிலர் சொல்றாங்க ஒரு சின்ன இலை, ஒரு கீரை ஒட்டி இருந்ததுன்னு. கிருஷ்ணன் அதை கூட நான் சாப்பிடுறேனாராம். அவர் சாப்பிட்டாராம். துர்வாசருக்கும் அவர் சீடர்களுக்கும் வயிறு நிறைந்ததாம். எப்படியெல்லாம் பசியை போக்கிருக்காங்க பாரு. எப்படி ஒருத்த டெக்னிக் பண்ண கிருஷ்ண பரமாத்மா அதை சரி பண்ணி இருக்கிறார். அதாவது எங்க ஊர் மதுரை, எங்க ஊர் மதுரையில சிவபெருமான் முதுகுல விழுந்த ஒரு அடி அவ்வளவு ஜீவராசிகள் மேலே விழுந்ததுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கிருஷ்ண பரமாத்மா அவனது சாப்பிட்ட ஒரு சின்ன துகள் அத்தனை பேருக்கும் பசியாற்றியது அப்படின்னு பாரத கதையில இருக்கு. இப்ப எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாருக்கும் உணவு தர வேண்டும் என்பதை காலம் காலமாக சொல்லி இருக்கிறார்கள். கம்பன் படிச்சீங்கன்னா கோசல நாட்டுல என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. கோசல நாட்டின் சிறப்பு. இப்ப நம்ம இன்னைக்கு நீங்க சாப்பாட்டுக்கு போனீங்கன்னா ஏதாவது என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டாலும் அதை விடுங்க, பந்தியில உட்காரும் போது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அடுத்து சாதம் வேணும்னா என்ன கேட்பீங்க? ரைஸ் கொண்டாங்க அதானுங்க கேக்குறீங்க. இல்ல யாராவது சோறு கொடுங்கன்னு யாராவது கேட்டுக்கீங்களா? ஒருவேளை ஒரு பந்தியில உட்காந்து எனக்கு சோறு கொண்டான்னு சொன்னீங்கன்னா பக்கத்துல கூட்டி பார்ப்போம், இது கூட நான் சாப்பிடுறேன் என்ன சோறுன்றாங்க. சோறுன்றது கீழான ஒரு சொல்லா போச்சு. அதுலயும் புளி ரைஸ்ன்றாங்க. புளின்றது என்னன்னு தெரியல, புளிச்சாதமா, புளி ரைஸ், ஒயிட் ரைஸ், கர்ட் ரைஸ், ஜீரா ரைஸ், கீ ரைஸ், இன்னும் என்னென்ன ரைஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள்ல சோறுன்ற சொல்லே காணாமல் போயிடும். அதானங்க உண்மை. ஆனா கம்பன் காலத்துல சோறு என்கிற சொல் தான் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. தமிழரின் அடையாளம் அவன் சாப்பிடுகிற சோறு. அதாங்க உண்மை. நம்ம அதை முழுக்க மாத்திட்டோம், ரைஸ்ன்ற சொல்லு தான் வந்திருக்கு. இந்த பாடலை பாருங்களேன். முந்து முக்கணியின் நானா முதிரையின் முழுத்த நெய்யின். 3 கனி, அது என்னன்னு உங்களுக்கு தெரியும், மா பலா. ஏன்னா உங்க ஊர்ல கனியை பற்றி பேசுறது தப்பு. நெல்லிக்கனியவே அவைக்கு கொடுத்த பெருமைக்குரிய ஊர் உங்க ஊர். அது ஒரு அரசன் ஒரு புலவருக்கு கொடுத்தது. வாழ்நாள்
நீட்டித்து கொண்டே போகும். எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? தகடூர் என்கிற இந்த ஊர் தமிழுக்கு எத்தனை பெருமை சேர்த்தது என்பதற்கு ஒரு அரசன் இறங்கி வந்து ஒரு புலவர் வாழ வேண்டும் என்று வாழ்த்திய ஒரு ஊர் இந்த ஊர் தான். அதுல பெரிய ஆச்சரியம் அது. தமிழ் வளர்ந்த ஊர், தமிழ் பிறந்த ஊர், தமிழ் சங்கம் வைத்த ஊர் என்று பல பேர்கள் இருக்கு. எல்லா ஊர்களும் பெரிய ஊர் தான். ஆனால் தமிழ் புலவரை வாழ வைத்த ஊர் அப்படின்னா தர்மபுரி என்னும் தகடூர் தான். முக்கணியின் நானா முதிரையின் முழுத்த நெய்யின் செந்தயிர் கண்டம் கண்டம் இடையிடை செறிந்த சோற்றின் தம் தம் இல் இருந்து தாமும் விருந்தோடும் தமரினோடும் அந்தனர் முதலோர் உண்டி அயிலுறும் அமல எங்கும்னு ஒரு பாட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க அந்த கோசல நாட்டு வழக்குல நீங்க பாத்துக்கலாம். இப்பெல்லாம் அந்த இலக்கியங்கள் பேசுறது ரொம்ப சிரமம்னு எங்களுக்கு தெரியும். சொல்ல ஆரம்பிச்சா மக்கள் பரிதாபமா பார்ப்பாங்க. ஏன்னா அது புரியாது. முதல்ல இந்த பாட்டுக்கு மீனிங் அர்த்தம் சொல்லிடுறேன். அந்த கோசல நாட்டுல ஒரே சத்தமா இருக்கு, சாப்பிடுறாங்க. நம்ம ஊர்ல தான் சத்தம் போட்டு சாப்பிடுவோம். சில ஹோட்டலுக்குள்ள போங்க, போய் உட்கார்ந்தீங்கன்னா ஒரே கத்து, ஏய் அதை கொண்டா, ஏய் இதை கொண்டா, ஏய் இதை கை வைக்காத, ஏய் இதை சாம்பார் கொண்டா, அப்படி கத்துறோம்ல. அந்த ஊர்லயும் கத்திக்கிட்டு சாப்பிடுறாங்கன்னா அந்த சத்தம் ஊரெல்லாம் கேக்குது. என்னென்ன சாப்பிடுறாங்கன்னா முக்கணி சாப்பிடுறாங்க, அப்புறம் நெய் ஊற்றிய தயிரோடு சேர்த்த பல வகையான பருப்பு வகைகள். நானா முதிரைன்றது பருப்பு, பல வகையான பருப்பு எல்லாம் சேர்ந்தது உணவை அவங்க சாப்பிடுறாங்க. இடையிடை செறிந்த சோற்றின், சில சாப்பாட்டுல நெய் இருக்கு, சில சாப்பாட்டுல இனிப்பு இருக்கு, சில சாப்பாட்டுல தயிர் இருக்கு. இவ்வளவையும் அவங்க எப்படி சாப்பிடுறாங்களா? தம் தம் இல் இருந்து, அவங்கவுங்க வீட்டுல இருந்து. இதுதான் முக்கியம். அவன் என்ன சாப்பிட்டான்றது முக்கியம் இல்ல. தம் தம் இல் இருந்து தாமும் விருந்தோடும் தமரினோடும், தன்னுடைய உறவினர்களோடு. விருந்தினர், விருந்துன்ற சொல்லுக்கு தமிழ்ல அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொந்தக்காரங்க அல்ல, அறிமுகமே இல்லாதவர்கள், அவர்களுக்கு பேர் தான் விருந்து. தம் தம் இருந்து தமரினோடும், உறவினர்களோடு. ஆனா அறிமுகமே இல்லாதவர்களை அழைத்து சாப்பிடுகிற நகரம், நாடு கோசல நாடுன்னு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கம்பர் எழுதியிருக்கிறார். அதனாலதான் ராமனும் லட்சுமணனும் சீத்தையும் காட்டுக்குள்ள போறாங்க. கங்கை கரையில அவங்கள பாக்குறதுக்கு யாரு வர்றாரு? குகன் வர்றாரு. என்ன கொண்டு வர்றாரு? தேனும் மீனும். தேனும் மீனும். இவர் சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டாரான்னு தெரியாது. அவங்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு வந்தான். கொண்டு வந்து தேனையும் மீனையும் திருத்தினன் கொணர்ந்தேன்னு சொல்லுவான். சரி பண்ணி உனக்கேத்த மாதிரி கொண்டு. நீங்க எப்பயாவது ஜப்பான் நாட்டுக்கு போனீங்கன்னா காலை உணவே பச்சை மீனை சாப்பிடுவாங்க அவங்க. நான் பார்த்திருக்கிறேன். ஆனா அதை ஒரு மாதிரி பதப்படுத்தி இருப்பாங்க. பச்சைனா உயிரோட இருக்காது, அறுத்ததான் வெட்டி இருப்பாங்க. அதை சாப்பிடுறத நான் கண்ணால பார்த்திருக்கிறேன். அவன் வாழ்க்கை முறையில அவன் மீன் சாப்பிட்டு பழகினவன். அதை கொண்டாந்து ராமனுக்கு கொடுப்பான். ராமன் என்ன செய்வாருன்றீங்க? கம்பர் எழுதின இடத்துல ரொம்ப அழகான இடம் அது. அவர் என்ன செய்வாரு? அன்போடு எதை கொண்டு வந்தாலும் எனக்கு உரியது, அதை சாப்பிட்ட மாதிரியே கருதி கொள்கின்றார். அவர் மட்டும் இல்ல, முனிவர்களை சேர்த்து சொல்வார். எல்லாம் சாப்பிட்ட மாதிரி தானே, அவெல்லாம் ஆமாண்டுவான். ஏன்னா ராமன் சொல்லும்போது வேணான்னு சொல்ல முடியாதுல்ல. இப்படின்னா உணவு என்பது எல்லா இடங்களிலும் முக்கியமானதாக இருக்கிறது. கம்பர்ல சபரி யாருக்காக காத்திருந்தாள்? ராமபெருமானுக்காக காத்திருந்தாள். என்ன செஞ்சு வச்சிருந்தாவ? ராமனுக்காக சுவையான பழங்களை தான் சுவைத்து பார்த்து வைத்திருந்தாள். தான் சுவைத்து பழங்களை வைத்திருந்தாள். கோதை வந்து மாலையை தான் அணிந்து பெருமாளுக்கு கொடுத்த மாதிரி சபரி தான் சுவைத்து அந்த பழங்களை ராமனுக்காக வைத்திருந்தாள். அப்படின்னா எல்லா இடங்களிலுமே உணவு என்பது பேசப்படுகிற பொருளாக இருக்கிறது. இங்க கும்பகர்ணனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. தூங்கி எழுந்த உடனேயே என்ன சாப்பிடுவான்? 600 சகடத்து அடிசிலும் 100 குடம் கள்ளும் நுங்கினான்னு போட்டு. 600 சகடம்னா வண்டி, 600 வண்டி சாப்பாடும் 100 எவ்வளவு? 10,000.
100 × 10 தான் 1000. 100 100ன்னா 10,000. 10,000 குடம் கல்லையும் சாப்பிட்டானா, அதுதான் முக்கியம். அதுதான் அவனுக்கு அப்பிடைசரா. அப்பிடைசர்னா தெரியுமா? என்னங்க எல்லாருமே அமைதியா இருக்கீங்க? போன உடனேயே சூப்பு சாப்பிடறோம்ல, அதுக்கு பேர் தான் அப்பிடைசர். கும்பகர்ணனுக்கு எதிராக அப்பிடைசர்னா 600 சகடத்து அரிசியில் 100 100 குடம் கல். அப்படின்னா இப்படி சாப்பிட்டவங்களை பத்தி எல்லாம் நிறைய இருக்கு. சரி, பெரிய புராணத்துக்கு வாங்க. அதுல இருக்கக்கூடிய நாயன்மார்களில் பல பேர் என்ன செஞ்சவங்க? அடியவர்களுக்கு அமுது அளித்தவர்கள். பெரும்பகுதி பேர் அவங்களுடைய கைங்கரியமே என்னன்னா அடியவர்களுக்கு அமுது தருவது. அதானே? அதுல ரொம்ப முக்கியமா இளையாங்குடி மாறநாயனார்னு ஒருத்தர், அவரை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணாரு? எவ்வளவு வறுமை வந்தாலும் எல்லா சூழலிலும் வந்திருக்கிற சிவனடியார்களை விருந்து தந்து உபசரிப்பார். ஆனா சிவபெருமான் வர சோதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஒரு நாள் இரவு சிவனடியார் வர்றாரு. இவர் இருந்த நெல்லெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? விதைச்சிட்டார். மழை பெய்கிறது. இப்ப இவரை எப்படி இவருக்கு உணவு தருவது? போய் வயல்ல இருந்த நெல்லையெல்லாம் பொறுக்கி திரட்டிட்டு வந்து அதை அரிசியாக்கி எரிப்பதற்கு கூரைய விறகாக்கி அவரும் அவர் மனைவியும் உணவு தந்தார்கள்னு படிச்சிருக்கீங்கல்ல? படிச்சிருக்கோம்ல? இப்போ அங்கேயும் வருகிறவருக்கு உணவு தருவது என்பது மிகவும் முக்கியம். சிறு தொண்டர் புராணம் படிச்சீங்கன்னா என்ன தெரியும்? பிள்ளைக்கரியை சமைப்பதற்கு திருவெண்காட்டு நங்கையோடு சேர்ந்து அவர் உதவினார். காரைக்கால் அம்மையார் புராணம் படிச்சீங்கன்னா என்ன தெரியும்? வந்தவருக்கு மாங்கனியை தந்தார். மாங்கனியை தந்தார். அவன் என்ன பண்ணான்? ஒரு மாம்பழம் பத்தாது, இன்னொன்னு வாங்கிட்டு வானா. இந்த அம்மா இருந்ததை அவருக்கு கொடுத்துருச்சு. நம்ம ஊர்ல அப்படித்தானே? பெரும்பாலும் வீட்டுக்காரம்மா என்ன செஞ்சிருக்குன்னே தெரியாம நாம இன்னும் கூடன்னு கேட்கறதெல்லாம் இருந்திருக்கு. இப்பதான் அது மாறி இருக்கு. இப்ப அவர் வேலை கேட்ட உடனே திரும்ப போய் இறைவன்கிட்ட வேண்டி வாங்கிட்டு வந்தார். உடனே அவன் நினைச்சான், இவளுக்கு இறை சக்தி இருக்கிறது, இவளோடு வாழ்வது தவறுன்னு அவளை துறவியாக்கிட்டு அவன் வேற கல்யாணம் பண்ணான். இது காரைக்கால் அம்மையார் கதை. இதெல்லாம் இருக்கா இல்லையாங்க? இது தவிர அப்போதி அடிகள் புராணம் படிச்சிருப்பீங்க. திருநாவுக்கரசர் மேல அவர் மிகுந்த பற்று கொண்டவர். அவர் பேர்லயே தர்மசாலைகள்லாம் வைத்தார். நேரடியாக நாவுக்கரசரே வந்துட்டார். அவருக்கு உணவு தரணும். அந்த நேரம் என்ன நடந்தது? வாழை இலை அறுக்க போன பையன் பாம்பு கடிச்சு இறந்து போனான். அதை மறைத்து வைத்துக் கொண்டு இவர் உணவு தந்தார். ஆனால் அவர் பதிகம் பாடி அந்த இறந்து போன பையனை உயிர்ப்பித்தார் என்பது பெரிய புராண கதை. இங்க எல்லா இடத்துலயும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. என்ன இருக்கு? உணவு தருவது இருக்கு. வடலூர் எப்பயாவது போயிருக்கீங்களா? வடலூர் கடலூர் பக்கத்துல இருக்கு, விருதாச்சலம் பக்கத்துல இருக்கு. வள்ளல் பெருமானுடைய அணையா அடுப்பு அங்க இருக்கு. எப்போ அந்த அடுப்பு ஏற்றப்பட்டதுன்னா 1867ன்னு சொல்றாங்க. நான் போன ஆண்டு அங்க போயிருந்தேன். அந்த அடுப்பை போய் பார்த்தேன். எந்த நேரம் இரவு பகலாக அந்த அடுப்பு அணையாது இருக்கிறது. அவர் அந்த அளவுக்கு வள்ளல் பெருமான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு அவர் வளர்ந்ததற்கு காரணம், அவர் பிறப்பதற்கு முன்னால் அவங்க அம்மா, அவங்க பேர் சின்னம்மைன்னு நினைக்கிறேன், ஒரு சிவனடியாருக்கு உணவு தர்றாங்க. அந்த சிவனடியார் சொல்றாரு, அம்மையே நம் பசி போக்கினை நானிலத்தோர் தம் பசி போக்க ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு ஒரு திருநீர் கொடுக்கிறார். இதை நீ பூசிக்கொள், உன் கணவனுக்கும் கொடு. இந்த திருநீர் கரு உண்டாக்கும், அதில் பிறக்கக்கூடிய பிள்ளை நானிலத்தோர் பசி தீர்ப்பான்னு தான் உண்ட உணவின் நிறைவுல ஒரு சிவனடியார் சொன்னதன் பலன் தான் இது. வள்ளலார் அவருடைய வாழ்க்கையில இருக்கு. அதனால்தான் இவ்வளவு பெரிய ஒரு சத்திய தர்மசாலை தோன்றியது என்றால் பிறருக்கு உணவு தருவது என்பது மிக 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 முக்கியம். அதுதான் நான் சொல்ல வந்த செய்தி. சரி, ஏன் பசிக்குது? இது என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா?
டாக்டர் எப்பயாவது போங்க, இங்க யாராவது டாக்டர் இருக்கீங்களான்னு தெரியல. டாக்டர் என்ன கேட்பாங்க? 2 விஷயம் கேட்பாங்க. ஒண்ணு, நல்லா தூங்குறீங்களா? 2வது, நல்லா பசிக்குதா? நல்லா பசிச்சா நல்லது, கண்ட நேரத்துல பசிச்சா சிக்கல். சில பேருக்கு நடுராத்திரி பசிக்கும், கப்ப கப்ப கப்பன்னு பசிக்கும். டாக்டர் சொல்வார், நைட்ல பசிக்குது, சுகர் டெஸ்ட் பண்ணிருங்க சொல்றாருல. சில பேர் சாப்பாடை பார்த்தோன்னே தூக்கமா வரும், சாப்பாடு ஏறாது, அவனுக்கு வயிறு சரியில்லைன்னு அர்த்தம். நல்லா பசிக்கிறதுங்கிறது உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். நல்லா பசிச்சு நல்லா செரிச்சு நல்லா தூங்குனோம்னா நம்ம டாக்டர் கிட்டேயே போக வேண்டியது இல்லை. ஆனா இடையிடையே கண்டதையும் தின்னோம்னா, எண்ணெயில பொரிச்சதும் வறுத்ததுமா தின்னோம்னா பசிக்கும் வராது, தூக்கமும் வராது. அதனால பசி என்பது உயிர் இயற்கை. இந்த உடம்புல பசி கட்டாயம் இருக்கு. சிலருக்கு காம பசி இருக்கும், சிலருக்கு புகழ் பசி இருக்கும், சிலருக்கு பண தேடல் பசி இருக்கும். அதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு வயிற்று பசி மட்டும் இருக்கிறவர்கள் புண்ணியவான்கள். அது இல்லாதவர்கள் டாக்டர்கிட்ட போகணும். அது ஒண்ணு இல்லை. பசித்தவர் முகம் பார் அப்படின்றது ரொம்ப காலமா சொன்னதுதான். எங்க ஊரு மதுரை, அங்க மாதந்தோறும் திருவிழா இருக்கும். ஏப்ரல் மேல கள்ளநகர் ஆற்றுல இறங்குவார். அப்புறம் பெரும் கூட்டம், 10 லட்சம் பேர் வருவாங்க. இப்போ கும்பமேளால 62 கோடி பேர்னு சொல்றாங்க. அது மாதிரி நம்ம ஊர்ல மகாமகம் இருக்கு கும்பகோணத்துல. இந்த கும்பகோணம் மகாமகத்துல 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மகாமக குளத்துல கூடுவாங்க. மதுரையில வருஷந்தோறும் இருக்கும். அங்க சொல்லப்படுகிற ஒரு பழமொழி இருக்கு, ஆத்துக்குள்ள நின்று அரகரான்னு சொன்னாலும் சோத்துக்குள்ள இருக்காண்டா சொக்கநாதன். புரியுதா? என்னதான் ஆத்துக்குள்ள இருந்து அரோகரான்னாலும் முடிச்சிட்டு அப்புறம் எங்க மண்டகப்படியில இருக்கு சாப்பாடு போறமா இல்லையா? எந்த சூழ்நிலையிலையும் உணவை தவிர்க்க முடியாது. நீங்க பசியை எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா அப்படின்னா, எனக்கு அந்த அனுபவம் 1-2 இருக்கு. சமீபத்துல கொஞ்ச நாள் முன்னாடி, போன ஆண்டு 2024 செப்டம்பர் மாசம்னு நினைக்கிறேன், பெரம்பலூர்ல ஒரு பள்ளிக்கூட நிகழ்ச்சி. அதை முடிச்சிட்டு நான் இரவே சென்னைக்கு போகணும். இப்போ பெரம்பலூர்ல 8 மணி இருக்கும். என்னோட ஓட்டுநர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், அங்க அஸ்வின்ஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்கு பெரம்பலூர்ல, நீங்க எல்லாம் போகும்போது பார்த்துருப்பீங்க. அங்க 2 இட்லி வாங்கு அல்லது 1 தோசை வாங்கு, எனக்கு அது போதும், தூக்கம் இல்லாததுனால கம்மியா சாப்பிடுவோம்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் என்ன நினைச்சாரோ தெரியல, 2 இட்லியும் 1 தோசையும் சேர்த்து வாங்கிட்டார். அவருக்கு தெரிஞ்சது, ஏன்னா அவர் என்ன நினைச்சாரு, இவன் பாவம் அந்த ஸ்கூல்ல கட்டிட்டு வரான். ஏன்னா இருக்கிறதுலே கஷ்டமானது பள்ளிக்கூடத்துல பேசுறது, ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. பயலுக்கு பிறகு பிடி பார்ப்பாங்க யாரு. இப்போ எங்களுக்கு நிறைய நெருக்கடி இருக்கு. இப்போ என்ன இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, ட்ரெயின்ல எங்கேயாவது போகும்போது அப்பாவும் அம்மாவும் ஒரு பிள்ளையை கூட்டிட்டு வருவாங்க. இப்போ இங்க ஒரு குழந்தை அழகா இறை வணக்கம் பாடிச்சு. இப்போ அவங்க பெற்றோர் அந்த குழந்தைய அந்த மாதிரி வளர்த்துருக்குறாங்க. மொபைல் பார்க்க வளர்த்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கூட்டிட்டு வருவாங்க, அல்லது ஏதோ இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு வருவாங்க. அவங்க நம்மளை பார்த்து ராஜா சார் நீங்க சொல்லிட்டு விட்டுருக்கலாம். சின்ன பையனை கூப்பிட்டு ஒரு யார் தெரியுமா, தெரியாதுன்னு. நமக்கு இதெல்லாம் எனக்கு அவசியம் ஐயா, நான் பாட்டுக்கு தானே செவனே நூண்டு பையனை கூப்பிட்டு இவர் யாரு தெரியுமான்னு கேட்டு நீ கேவலப்படுத்தணுமா? அதை விட பெருமை, யூ டேக் a picture with uncle, அவன் நோண்டுவான். அது நமக்கு கிடைச்ச உச்சபட்ச பத்மஸ்ரீ விருதே அதுதான். டேக் a picture with uncle தான் நோண்டுவான். நமக்கு டேய் போங்கப்பா, நான் என்ன சும்மா. இந்த மாதிரி அறிமுகம் இல்லாத சில நேரங்களில் பள்ளிக்கூடத்துல சிரமப்படுவான். அந்த பள்ளிக்கூடத்துல இவர் பேசிட்டு வர்றாருன்றதுக்காக எங்க டிரைவர் 2 இட்லியும் 1 தோசையை வாங்கிட்டார். வாங்கிட்டு சரி இங்கேயே சாப்பிட வேண்டாம், வண்டியில ஏறி போற வழியில சாப்பிடுவோம்னு போயிட்டே இருந்தோம். அங்க இருந்து ஒரு 15-20 நிமிஷம் போயிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு வெளிச்சமான இடத்துல நிறுத்தியா
சாப்பிடுறது என்னன்னாலும் நான் பார்த்துட்டு சாப்பிடுறேன்னு. அவர் என்ன பண்ணாரு, ஒரு இருட்டான ஓரத்துல நிறுத்திட்டார். பல நேரங்களில் ஓட்டுநர்கள் இப்படித்தான் பண்ணுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. பிரேக் அடினா போயிட்டே இருப்பாரு, போனா நிறுத்திடுவார். அப்படி சில பேர் பார்க்கலாம். நான் பல வருஷம் பயணம் பண்ணதுல அதை பார்த்துருக்கேன். அவர் ரொம்ப ஒதுக்குப்புறம், ஆனா நல்ல ஓரம், மெயின் ரோட்ல இருந்து விலகி ஒரு மரத்தடியில் அப்படி ஓரமா, ஐயா சாப்பிடுங்கய்யா அப்படின்னாரு. உள்ள லைட் இருக்குல்ல வண்டிக்குள்ள, அந்த லைட்டை போட்டார். எனக்கு என்னவோ முதல்ல தோசையை சாப்பிடுவோம் அப்படின்னு அதை கையில எடுத்து அந்த சாம்பாரை ஊத்தி கை வைக்கிறேன். இந்த மரத்தடியில இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு, ஐயா பசிக்குது அப்படின்னா எனக்கு பகீர்னு போச்சு. இந்த மரத்தடியில இந்த இருட்டுல ஒருத்தன் பசியோடு இருக்கானா? நான் ஆச்சரியமா பார்த்தேன். என்னையானா, அந்த ஆள் கண்ணுல பசி தெரிஞ்சது. ஒரு மனுஷன் கண்ணுல பசி தெரியுமா அப்படின்றது அந்த இருட்டுல என் கண்ணுல பட்டது. பசித்தவர் முகம் பார் அப்படின்றது அன்னைக்கு தான் நான் பிரத்யட்சமா பார்த்தேன் கையில. ஏன்னா நான் ஏற்கனவே இதை தொட்டுட்டேன். 2 இட்லியும் இருந்த சாம்பார் சட்னி அப்படியே தூக்கி கொடுத்தேன். தரையில உட்காந்து அதை சாப்பிட்டாரு. அந்த காட்சி என்னால மறக்கவே முடியாது. எத்தனை கொலை பசி இருந்தா அந்த மனுஷன் அப்படியே சாப்பிட்டுருப்பான். வெறும் தரையில உட்காந்து. இந்த மண்ணிலே பல உயிரினங்கள், பல மனிதர்கள், உயிர்கள் பசியோடு உறங்க போகிறார்கள். தயவு செய்து வாய்ப்பு இருக்கும் போது கண்ணில் யாராவது பசியோடு இருப்பதை கண்டால் கட்டாயமாக உதவி செய்யுங்கள். அது உங்களுக்கல்ல, உங்கள் தலைமுறையை காப்பாற்ற. இதுதான் பசித்தவர்களுக்கு நாம செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயம். ஜெயமோகன் என்று ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். அறம் என்கிற ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். நீங்க யாராவது அதை படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை படிக்கலைன்னா, நல்ல இலக்கியத்தை படிப்பதற்கு ஆசை இருந்தால் நீங்கள் கட்டாயம் வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம் அறம் என்கிற ஜெயமோகனின் புத்தகம். அதுல சோற்று கணக்குன்னு ஒரு கதை இருக்கும். சோற்று கணக்கு. கெட்டேல் சாஹிப்னு ஒரு இஸ்லாமியரை பத்தி ஒருத்தர் சொல்றதாக கதை இருக்கு. அந்த ஊர்ல ஒரு அத்தை வீட்டுல கஷ்டப்படுகிற ஒரு இளைஞன், நல்ல சாப்பாடே இல்லாம இருக்கிற ஒருத்தன் மீன் கறி சாப்பிடணும்னு ஆசைப்படுறான். ஏன்னா அவங்க நான்வெஜ் சாப்பிட்ற குடும்பம். அவனுக்கு எதுவும் கிடைக்கல. பழைய சாதமும் ஊறுகாயும் தான் தொடர்ந்து கிடைக்குது. ஏன்னா அவன் வீடு இல்லை, அது அங்க எடுபடி வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் போய் ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறான். அங்க ஒருத்தர் ஒரு ஹோட்டல் நடத்துறாரு. இந்த ஹோட்டல் அவர் என்ன செய்யறாரு, யார் வேணாலும் சாப்பிடு, நல்லா சாப்பிடு, காசு கிடையாது. போகும்போது ஓரமா ஒரு மரப்புல, நம்ம ஓட்டு போடுவோம்ல, ஒரு மரப்பு வச்சு ஓட்டு, அது மாதிரி ஒரு இடத்துல ஒரு உண்டியல் இருக்கும். தோன்ற தொகையை போடு, ஒண்ணுமே போராட்டியும் பரவாயில்லைன்னு கெட்டேல் சாஹிப்னு ஒருத்தர், இவருக்கு வாழ்ந்த கதை, இது பொய் கதை இல்லை. அப்படி ஒருத்தர் அங்க இருந்திருக்கிறார், கேரளா பக்கம். அவரை பத்தி ஒரு கதை இருக்கு. அவன் அதுக்கப்புறம் அவர் போய், அவர் அது மட்டும் இல்ல, நல்லா சாப்பிடுன்னு கட்டாயப்படுத்துவாராம். இப்போ நம்ம ஊர்ல இந்த மொய் எழுதுறவங்களை பார்த்துருக்கோம்ல, விசேஷங்கள்ல பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஐயா, நான்வெஜ் போட்டா 500 எழுதுவான், வெஜ் போட்டா 100 போதும். 2 பேர் சாப்பிட்டுருக்கோம், 200 எழுது போதும். அப்படி ஏன்னா நம்ம ஹோட்டல்ல இந்த விலை என்னன்னு கணக்கு பண்ணி, ஹோட்டல்ல ஒரு சாப்பாடு 100 ரூபாய், 2 பேர் சாப்பிட்டா 200 ரூபாய், இவனுக்கு இதுதான் போதும். ஏன்னா ஒரு நான்வெஜ் கூட இல்லை, என்ன சாப்பாடு அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா இந்த ஆளு பணமே வாங்காம எல்லாரையும் கட்டாயப்படுத்தி சாப்பிட வைப்பாராம். அப்படி ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறாருங்க இந்த மண்ணுல. அப்படிப்பட்ட ஒருத்தரை பத்தி சோற்று கணக்கு. அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த சாப்பிட்டதுக்கெல்லாம் அப்பப்ப காசு தர முடியாது. அவனே சாதாரண ஆளு. பின்னாடி வேலைக்கு போன பிறகு மொத்தமா கொண்டு போய் பெரிய தொகையை அந்த உண்டியல்ல போடுவான். போட்டதாக ஒரு கதை இருக்கு. சோற்று கணக்கு பார்க்க ஆரம்பித்தால் என்ன ஆகும்? நீங்க எல்லாரும் அந்த கணக்கை யோசிச்சு பாருங்க. எத்தனை வீடுகளை நம்ம சாப்பிட்டுருக்கோம், சொந்தக்காரங்க வீட்டுல, நண்பர்கள் வீட்டுல, அறிமுகமே இல்லாதவர்கள் வீட்டுல எத்தனை சாப்பிட்டுருக்கோம்? சாப்பிட்டுருக்குமா இல்லையா? ஐயா, எத்தனை பேர் மனமோந்து தந்திருக்கிறாங்க. 1985 புவனேஸ்வர்னு ஒரு ஊருக்கு, ஒரிசா தலைநகரம். அந்த ஊருக்கு நான் ஒரு பேங்க்ல இருந்து ட்ரைனிங்காக போயிருந்தேன்.
அப்போ இந்த ஹவுரா மெயில்னு ஒரு ட்ரெயின் இருக்குல்ல, ஹவுரா மெயில் பெங்களூர் இது கல்கட்டால இருந்து வரும். நாங்க எல்லாரும் பேங்க் செலவுல போயிருக்கோம், நானு இன்னும் 2-3 பேரு. அந்த புவனேஸ்வர்ன்றது ஒரிசான்றது சுமாரான ஊர் அப்போ, இப்ப பெரிய ஊர் ஆயிடுச்சு. அந்த ட்ரெயின் 2 நிமிஷம் தான் நிற்கும். அது அதிகாலையில நல்ல குளிர் இருக்கும். நாங்க அந்த 2 நிமிஷத்துல எங்க வண்டியை தேடுறோம், எங்க கோச்சை தேடுறோம். அந்த கோச் இல்லை. அந்த கோச்சில் ஏதோ பிரேக் ஃபெயிலியர்னு கல்கத்தாலேயே அந்த கோச்சை நிறுத்திட்டாங்க. எங்களை எவனும் ஏத்த மாட்டேங்கிறான். விட்டோம்னா அடுத்த நாள் வரைக்கும் ட்ரெயின் கிடையாது. அதனால ரொம்ப கெஞ்சி கூத்தாடி ஒரு கோச்சில் தடுமாறி ஏறிட்டோம். உட்கார எல்லாம் படுத்திருக்காங்க, இடம் இல்லை, நிக்கிறோம். டிடி உள்ள வந்து இந்தியில கத்துறான், அடுத்த ஸ்டேஷன்ல உங்களை இறக்கி விட்டுருவேன்றான். யோ எங்களுக்கு டிக்கெட் இருக்கியா? அப்பெல்லாம் அட்டை டிக்கெட் தானே போலாம். டிக்கெட் இருக்கியானா அதை பத்தி எனக்கு தெரியாது, இது என்ன கோச்சு, நீ என்ன கோச்சு வச்சிருக்கேன்றான். அதை அனுப்பாதது ரயில்வே குற்றம் தானே, அவன்கிட்ட அவ்வளவெல்லாம் பேச முடியாது. நோகடிச்சுட்டான். நொந்து போனோம். விடிகிற வரைக்கும் அப்படியே நின்னோம். ஒரு 7 மணிக்கு கொஞ்சம் வெளிச்சம் வந்த பிறகு அங்க படுத்திருந்த ஒரு அம்மா முழிச்சு பார்த்தாங்க. தம்பி தமிழா அப்படின்னாங்க. இன்னைக்குதான் என்னைய 2 பேருக்கு தெரியும். 1985 என்னையவே எனக்கு தெரியாது. தம்பி தமிழா அப்படின்னாங்க. ஆமாங்கம்மாங்க. சாப்பிடுறியா அப்படின்னாங்க. அங்க ராத்திரிக்கு தெரியா சாப்பிடாம பரிதாபமா நிக்கிறோம். சாப்பிடலாமா? பல் தேய்ச்சியான்னாங்க. பசிக்கு பல் தேய்க்கணும்னு அவசியம். உண்மையில அந்த அம்மாவுடைய மகள், அந்த அம்மா யாருன்னு இன்னும் எனக்கு தெரியாது, மகள் வந்து கல்கத்தால வேலை பார்க்கறாங்களாம். மகள் வீட்டுக்கு போயிட்டு சென்னைக்கு திரும்புறாங்க. தாம்பரத்துல அவங்க வீடு இருக்குன்னு அப்ப சொன்னது எனக்கு ஞாபகம். நிறைய சப்பாத்தி பண்ணி அவங்க பொண்ணு கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, சப்பாத்தியை மடிச்சு உள்ள கொஞ்சம் உருளைக்கிழங்கு சப்ஜி வச்சு கையை நீட்டுப்பா அப்படின்னாங்க. ஒரு பேங்க்ல வேலை பார்க்குறேன். பையில 100 கணக்கான ரூபா அப்பயும் இருந்தது, ஏதோ ஒரு 200-300 ரூபா இருந்தது. ஆனா வேற வழியே இல்லாம அந்த அம்மா கொடுத்த சாப்பாடு இப்படி கையில ஏந்தி வாங்கி சாப்பிட்ட காட்சி இருக்கு பாருங்க. அவங்கதான் கடவுளுக்கு நிகராக இருக்கு. முன்ன பின்ன அறிமுகமே கிடையாது, யாருன்னு தெரியாது. பாக்குறாங்க, ஒரு தாய் என்ன நினைப்பா, என் புள்ள பசியோடு இருக்குன்னு தானே நினைப்பா இல்லையா? அதனால அந்த அம்மா வந்து பிறகு நான் ஹவுரா சென்னைக்கு வந்து இறங்கி அவங்கள கூட்டிட்டு போய் அந்த தாம்பரத்துக்கு வண்டி ஏற்றி விட்டேன். ஏன்னா சாப்பிட்டுருக்கோம்ல, நன்றி இருக்கணும்ல. எந்த நேரத்திலும் அடுத்தவர் பசிக்கிறார்கள் என்ற முகத்தை பார்த்து உதவுகிறவர்கள் இறைவனுக்கு சமமானவர்கள். அந்த உதவியை நீங்க செய்யணும். இதைத்தான் அறம் என்கிற அந்த தொகுப்புல அவர் சொல்றாரு. நாம சாப்பிட்டு இருக்கிற எல்லா கணக்கையும் பார்த்தோம்னா நம்ம அம்மா கையில எவ்வளவு சாப்பிட்டுருக்கோம், எத்தனை தோசை சாப்பிட்டுருப்போம் கணக்கு பண்ணுங்க. ஒருத்தர் 25 வயசுக்குள்ள ஒரு நாளைக்கு 5 தோசைன்னு கணக்கு பண்ணாலும், இல்ல 10 இட்லின்னு கணக்கு பண்ணாலும், இந்த கணக்கெல்லாம் ஒண்ணு யாரையா பொறுத்துருந்தா உள்ள கணக்கு போட மாட்டோம். நாம வீட்டுல என்னென்ன சாப்பிட்டுருக்கோம் என்றைக்காவது கணக்கு அவள் பார்த்திருக்கிறாளா? உங்கள் மனைவி பார்த்திருக்கிறாளா? இல்ல இல்ல. கணக்கே வைக்காமல் நமக்கு உணவு வழங்குகிறவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதை நினைவில் கொள்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன செஞ்ச, எனக்கு என்ன பண்ணிருக்க, உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே தப்பு, உன்னை கல்யாணம் பண்ணது அதை விட தப்பு, உன் கூட குடும்பம் நடத்துறது தப்போ தப்பு அப்படியெல்லாம் சொல்லும் போது எவ்வளவையா சாப்பிட்டுருக்க, எவ்வளவு கணக்கோடு. ஒரு தோசை 25 ரூபான்னா ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு தின்றுப்பியா நீ? அவர் உடனே நான் தானே சம்பாதிச்சேன், சம்பாதிச்சாலும் முருகலை போட்டது நான் தானே. சில இலக்கியங்கள் நமக்கு சிலவற்றை அறிமுகம் செய்கின்றன. அதுல ஒன்று இந்த சோற்று கணக்குன்றது. இன்னொன்னு இதை செய்தியா பார்த்தேன். திருச்சியில சிங்காரத்தோப்பு அப்படின்ற ஒரு இடத்துல ஸ்ரீ லட்சுமி மெஸ்ன்னு ஒண்ணு இருக்கான். பிரதீப்னு ஒருத்தர் அதை இன்னைக்கு நடத்துறார். அவர் என்ன பண்றாரா, எங்க
ஹோட்டல்ல சாப்பாடு 100 ரூபா. ஆனா நீ ஏழை இருக்கு அப்படின்னா 20 ரூபா கொடுத்தாலும் சாப்பிட்டுக்க, 30 ரூபா கொடுத்தாலும் சாப்பிட்டுக்க, வந்துட்டு பசியோட போகாதேன்னு கெத்தேல் சாய்வு மாதிரி இன்றைக்கும் ஒருவர் திருச்சியில் இருக்கிறார் என்றால் எவ்வளவு முக்கியம் அது. இந்த சமூகத்துல பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புகிறவர்கள் இருக்கிறார்கள். நம்ம அவங்க கண்ணில் அவங்கள பார்க்கல. மனிதர்கள் மட்டும்தான் மற்றவர்கள் உணவை எடுத்து பதுக்குகிறவர்கள். நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போதெல்லாம் உணவு பஞ்சம் வருகிறதோ அப்போதெல்லாம் பதுக்குகிறவர்கள் யார்? யாரு? நம்ம தானே. வசதி இல்லைன்றதை விட்டுருங்க, நம்ம பதுக்குறோம். நம்ம நாட்டில் அது வழக்கம் உண்டு. ஆனால் விலங்குகள் உணவை பதுக்குவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு சிங்கமும் வயிறார சாப்பிட்ட பிறகு பக்கத்திலேயே வந்து ஒரு மான் படுத்து கிடந்தால் பேசாம இருக்குமா? பசிக்கிற வரை பிற உயிர்களுக்கு அது துன்பம் தருவதில்லை. ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒரு காட்டிலாக்கா அதிகாரி, ரொம்ப பெரிய ஆபீசர், ஃபாரஸ்ட் ஆபீசர், காட்டுக்குள்ள போறார், ஜீப்ல போறார். போனா அங்க ஒரு பெரிய பலாமரம் இருக்கு, முக்கணிகளுள் ஒன்று. இந்த பலாமரத்துல உயரத்துல ஒரு பலா வெடிச்சு இருக்கு. பலா ரொம்ப பழுத்தா அப்படி பிளந்துரும், இந்த சொலை நல்லா தெரியும், தேன் ஊடுற மாதிரி இருக்கும். அவருக்கு அதை பார்த்த உடனே ஒரு ஆசை வந்துருச்சு. அந்த வழியா போன ஒரு காட்டுவாசி பையனை கூப்பிட்டு அதை பறிச்சுட்டா அப்படின்றாரு. அவன் என்ன பண்ணுவான், இவர் கையில துப்பாக்கி இருக்கு, காட்டுலாக்கா ஃபாரஸ்ட் ஆபீசர், என்ன வேணாலும் பண்ணிடுவாரு. அதனால அவன் பயப்படுறான். அப்போ ஒரு பாட்டியம்மா அங்க வர்றாங்க, வந்து அதை தொடக்கூடாது அப்படின்றாங்க. இப்போ இந்த ஆள் சொல்றான், நான் ஃபாரஸ்ட் ஆபீசர், இந்த காடு முழுக்க எனக்கு சொந்தம், ஒரு ஆப்டால் பலாப்பழத்தை பறிக்க எனக்கு உரிமை இல்லையான்னு கேட்கிறான். அப்ப அந்த பாட்டி சொல்றா, இந்த காட்டுக்குள்ள உச்சியில இருக்கிற பலா கொம்பனுக்கு, நடுவுல இருக்கிறது மண்டிக்கு, எட்டுற உயரத்தில் இருக்கிறதா நமக்கு, இதுதான் எங்க சட்டம்னு சொல்றான். உங்களுக்கு புரியுதா இது என்னன்னு? உயரத்தில் இருக்கிற பலா யானைக்கு, நடுவில் இருப்பது குரங்குக்கு, எட்டும் உயரத்தில் இருப்பதுதான் மனிதருக்கு, இதுதான் காட்டுவாசிகளின் சட்டம் என்று ஒரு பாட்டி சொல்றானா, காடுகளிலே உணவை குறித்த திட்டம் இருக்கிறது. நாட்டில் தான் எதை பற்றியும் கவலை இல்லாத பதுக்கல் இருக்கிறது. இருக்கா இல்லையா? அப்படின்னா நாம என்ன செய்யணும்? பிறருக்கு கொடுக்கிற சிந்தனை நமக்குள் வரணும். ரொம்ப காலமாவே நாம் கொடுக்கிறோம் என்ற எண்ணம் நமக்குள் இருப்பதும் தவறு என்ற சிந்தனை நமக்கு இருக்கிறது. ரொம்ப காலமா இருக்கு. ஒரு சீன கதை ஒன்று. ஒரு அரசர், சைனால ஒரு அரசர் பெரிய விருந்து போடுறார், பெரிய விருந்து. அந்த விருந்து போடுகிற அரசர் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டோம்ன்ற திருப்தியில இருக்கிறார். அப்போ அந்த வழியே எறும்பு கூட்டம் ஒண்ணு போகுது. இந்த அரசர், இந்த எறும்புகள் எல்லாம் நாம சாப்பாடு போடுற ஹால் அந்த மண்டபத்துக்கு தான் போகுதா அப்படின்னு விசாரிக்கணும்னு அவருக்கு யோசனை. அந்த காலத்துல எறும்பு கூட பேசுறவன் எவனோ இருந்திருக்கான். மனுஷனோட பேசுறவனே இப்ப காணோம், எல்லாம் மொபைல்ல தான் பேசுறாங்க. பக்கத்துல உட்காந்து முகமுகமா பேசுறதுக்கு ஆளை காணோம். நீங்க எல்லாரும் உங்களை சும்மா கேட்கிறேன், இந்த கூட்டத்துல உட்காந்து மொபைல்ல பேசாதீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் 2-3 பேர் உட்காந்து ஒருத்தர் பார்த்து பேசுறதை இப்ப நீங்க பாக்குறீங்களா? கணவனும் மனைவியும் உட்கார்ந்தா கூட 2 பேரும் இதை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அம்மா அழகா ட்ரெஸ் பண்ணி வந்து உட்கார்ந்து இருக்கு, அவன் நல்ல இளைஞன் கம்பீரமா இருக்கான். 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கறதே இல்லை, ரெண்டும் இதுல இருக்கு. என்னடா செய்றீங்க நீங்க? மனிதர் முகத்தை மனிதர் பார்ப்பதே இல்லை. அந்த காலத்துல பாரதி சொல்வாரு, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ, மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ. மனிதர் நோக மனிதர் பார்க்கும்னா என்னன்னா, ஒரு இடத்துல எல்லாம் வந்துட்டேன்னு பாக்குறாங்கல்ல, அலட்சிய பார்வை, அந்த பார்வை கூட இனிமே இருக்கக்கூடாதுன்னு பாரதி சொன்னார். ஆனா நாம எப்படி பாக்குறோம்? மொபைல மட்டும்தான் பாக்குறோம். ஒருத்தரோட பேசுறது இல்லை. ஆனா எறும்பு கூட பேச தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான்.
ஒரு ஆள் பார்க்கிறான். அவன் என்ன பண்றான்னா அந்த எறும்புகிட்ட கேட்கிறான், மகாகணம் பொருந்தி அரசரது இல்லத்துக்குத்தான் போகிறாயான்னு கேட்கிறான். அந்த எறும்பு இல்லைன்னு இருக்கு. எங்கடா போறீங்கன்னா என் பின்னாடியே வாங்குது. இவன் வேலை இல்லாம எறும்பு கூட்டத்தின் பின்னாடி போறான். ஒரு குடிசை வீடு, அங்க ஒரு 4 பேர் இருக்காங்க. 4 பேர் ஏழைகள். அங்க ஒருத்தன் பசியோட வந்திருக்கான். பசியோட வந்த ஒருத்தனை பார்த்து தங்களுக்கு இருக்கிற உணவெல்லாம் அவனுக்கு கொடுக்குறாங்க. சாப்பிட்டுறான். இவங்க பட்னியா இருக்காங்க. அங்க அவன் சாப்பிட்டு மீந்த உணவு தரையில செதறி கிடக்கல. இதை சாப்பிடத்தான் நாங்க போறோம். எங்களை பொறுத்த அளவு அரசர் கொடுத்த உணவு பெரிதல்ல, இந்த ஏழை கொடுத்த மீந்த உணவு தான் எங்களுக்கு பெரிதுன்னு எறும்பு சொல்லிச்சான். இந்த கதை எல்லா ஊர்லயும் இருக்கு. தர்மன் பாரத போர் முடிந்த பிறகு ஒரு யாகம் நடத்தினான்னு ஒரு கதை இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாகம் நடத்தும் போது ஒரு கீரி பிள்ளை வந்ததான். அந்த கீரி பிள்ளைக்கு உடம்புல பாதி பொன்னிறமா இருந்திருக்கு. அது யாகசாலை ஓரமா உருண்டிருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க, என்னது நீ இங்க உருண்டுறேன்னு. இல்ல நான் ஒரு விருந்துக்கு போனேன், அந்த விருந்து நடந்த இடத்துல உருண்டேன், உடம்பெல்லாம் பொன்னிறம் ஆயிடுச்சு. அது மாதிரி எங்கேயாவது ஒரு தர்மம் நடக்குமான்னு தேடினேன், எங்கேயும் காணோம், இங்கேயும் காணோம். இன்னும் தர்மம் நடத்தின யாகத்துல தர்மம் இல்லையா? அவன் சண்டைக்கு வந்திருக்கான். எங்கடா நீ போனேன்னு கீரி கேட்டா கீரியும் பேசும். அப்போ எறும்பு பேசினா கீரி பேசாதா? கீரி சொல்லிச்சா இதே கதைதான். ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தாங்க, கணவன், மனைவி, மகன், மருமகள். 4 பேரும் தங்களுக்கு இருந்த உணவை அதிதிக்கு கொடுத்தார். அதிதினா சாப்பிட வந்தவன். அவன் சாப்பிட்டு மீந்த துகளில் நான் உருண்டேன், என் உடம்பு பொன்னிறமாகியதுன்னு பாரத கதையிலையும் சொல்லுதுன்னா, சொல்ல வர்றது ஒண்ணுதான். ஒன்றுமே இல்லை என்றாலும் இருப்பதை கொடு. எதுவுமே இல்லை ஒரு வீட்டுல. ஒரு இளைஞன், ஒரு குழந்தை கேக்குது, பவதி பிச்சாந்தேகின்னு நிக்குது. ஆதிசங்கரர் சின்ன குழந்தை அங்க இருந்த எதையோ ஒன்றை தேடுகிறாள். எதுவும் இல்லை. ஒரு நெல்லிக்கனியை கொடுக்கிறாள். இங்கேயும் நெல்லிக்கனி, அங்கேயும் நெல்லிக்கனி. அதை வாங்கி உண்ட அந்த குழந்தை கனகதாரா ஸ்தோத்திரம் பாடியது. பொன் விளைந்தது, விழுந்தது அப்படின்னா பிறருக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் நினைக்காத நன்மைகள் எல்லாம் இந்த மண்ணில் வரும். அது உணவாக இருக்கு. இங்கே மனிதர்கள் மட்டும்தான் எல்லாத்தையும் பறிக்கிறார்கள், சேமிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றோம்ல. இந்த நேஷனல் ஜியோகிராபிக் மாதிரி சேனல்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முதலைகளை காட்டுவாங்க. முதலைகள் என்ன பண்ணுமா, ஒரு விலங்கை உண்ட பிறகு அதுக்கு பல்லெல்லாம் பெருசு பெருசா கூரிய பற்களா இருக்கும். கரையில வாயை பிளந்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்குமா. இப்ப நம்ம திட்டும் போது ஏன்டா வாயை பிளந்துட்டு உட்கார்ந்துருக்குன்னு திட்டுறோம்ல, முதல்ல அப்படி வாயை பிளந்துட்டு உட்கார்ந்து இருக்குமா. அந்த உட்கார்ந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரே காரணம் தான், பல் இடுக்குகள்ல இறைச்சி துண்டு இருக்குமா, அதால எடுக்க முடியாதான். அதை எடுப்பதற்காகவும் அதை பிற பறவைகளுக்கு உணவாக்குவதற்காகவும் வாயை திறந்திருக்குமா. பறவைகள் அதுல போய் உட்கார்ந்து அந்த பல் இடுக்கல கொத்தி அந்த இறைச்சியை எடுத்துரும். அந்நேரம் முதல்ல வாயை மூடிச்சுன்னா என்ன கதையாகும்? ஆனா மூடாது. தனக்கு உதவுவதற்கும் தன் இரையை தேடுவதற்கும் ஒரு பறவை அமர்ந்திருக்கிறது என்று அறிவு குறைந்த முதலைக்கும் தெரியும். முதலை அப்படித்தான் இருக்கும்னு விலங்கியல் நிபுணர்கள் சொல்றாங்க. அது அமைதியா உட்கார்ந்து இருக்குமா, அந்த இரையை எடுத்துட்டு வெளியே போன பிறகு அது வாயை மூடுமா. அப்படின்னா சமூகத்துல விலங்குகள் கூட பிறருக்கு இருப்பதை கொடுக்கிற உணர்வோடு இருக்கிறார்கள். நாம் தான் அதில் குறைவுபட்டு இருக்கிறோம். புதுமை பித்தன்னு ஒரு பெரிய ஒரு அறிஞர் இருந்தார், எழுத்தாளர். உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் சிறுகதையின் முன்னோடின்னு அர்த்தம். அவரு பொய்க்குதிரைன்னு ஒரு கதை எழுதினார். ரொம்ப சின்ன கதை தான். பசியோடு இருக்கிறவர்கள், வறுமையில் இருக்கிறவர்கள் நிலை என்னன்னு அந்த கதையில சொல்லுவாங்க. இன்னொரு 10 நிமிஷம் பேசலாம் தானே? இல்ல நீங்க எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கீங்க, கொஞ்ச நேரம் பேசிடலாம். பசியோடு இருக்கிறவர்கள் நிலைமை என்னன்னு, ஒரு சாதாரண ஒரு குமாஸ்தா வேலை பார்க்கிற ஒருத்தன்
சம்பள தேதியில தயாரா இருக்கான், சம்பளம் வரும்னு சொல்லி. இன்னைக்கெல்லாம் எல்லாருக்கும் சம்பளம் எங்க போகுது? அக்கௌண்ட்ல ஏறிடுது. ஏறின வேகத்திலேயே எல்லாரும் எடுத்துடுறாங்க இஎம்ஐல. நாங்கெல்லாம் முத சம்பளம் வாங்கும் போது நான் வாங்கின சம்பளம் 500 ரூபாய். அப்ப அதை ஒரு கவர்ல போட்டு அந்த மேனேஜர் அப்படி கொடுப்பாரு, வாங்க. வாங்கும் போது அவ்வளவு பவ்யமா. நான் உண்மையிலேங்க அன்னைக்கு பணத்தை பற்றிய மதிப்பும் மரியாதையும் நமக்கு இருந்ததுங்க. இன்னைக்கு அக்கௌண்ட்ல ஏறுறதுனால ஜிபே பண்ணியே நொந்துடுறோம். நம்ம பண்றோமோ இல்லையோ, எவனோ ஒருத்த போன் பண்ணி எடுத்துடுறான். அது வேற இருக்குல்ல, டிஜிட்டல் அரெஸ்ட். அங்க இருந்து கூப்பிடுறாங்க, சிபிஐ காலிங். நீ அனுப்புன ஒரு பார்சல் போதை பொருளோடு குடிபட்டிருக்கிறது, உன் மீது அரெஸ்ட் வாரண்ட் இருக்கிறது. எனக்கே வந்தது. 1.5 மணி நேரம் உள்ள உட்கார வச்சுட்டாங்க. நான் சொல்றது உண்மைங்க, பொய் இல்லை. மதுரை கமிஷனர் வேணா கேட்டுக்கோங்க. 1.5 மணி நேரம் ரூம்லயே இருந்தேன். இது நடந்தது ஒரு 7-8 மாசம் முன்னாடி. வெளியே போகக்கூடாது, கதவை திறக்காதுன்றான். கண்டினியூஸா கால், உன் மேல அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு, பாம்பேல இருக்கு, உங்க வீட்டுக்கு வருவோம், நீ யாரா இருந்தாலும் உன்னை தூக்கிடுவோம்ன்றான். நான் ரிட்டையர் ஆகி வீட்டுல உட்காந்துருக்கேன். என்கிட்ட என்னடா இருக்கு? அவன் எப்படி பேசுறான் தெரியுமா? கட்டுமையா பேசுறான். நான் நொந்து போனேன். நல்ல வேளை என்கிட்ட இன்னொரு போன் இருந்தது. அதுல எனக்கு தெரிஞ்ச போலீஸ் உயர் அதிகாரிகிட்ட பேசினேன். அவரு, உங்களையும் பிடிச்சிட்டாங்களா? டிவியில பேசும்போது விவரமா பேசுறீங்க, இதெல்லாம் ஹோக்ஸ் கால்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது சார், போலீஸ் காலே பையன் சார். சத்தம் இல்லாம அந்த போனை கட் பண்ணுங்க, ஏதாவது சந்தேகம்னா என்கிட்ட வாங்கன்னாரு. 1.5 மணி நேரம் கழிச்சு வேர்த்து விறுவிறுத்து நான் வெளியில வந்தேன். வீட்டுக்காரமா, எத்தனை தடவையா கதவை தட்டுறது? நீ கதவை திறக்கலின்னு நான் பயந்து போனேன். நானும் பயந்துதாமா போனேன். டிஜிட்டல்ல வந்த பிறகு எதுவும் எப்படி போகுது, காசு மரியாதை இல்லை. ஆனா அன்றைக்கு அந்த பையனுக்கு சம்பள நாள், வீட்டுல பெருசா ஒண்ணும் இல்லை சமைக்க. 1ல இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம், 21ல இருந்து திண்டாட்டம் திண்டாட்டம்னு அந்த காலத்துல என்எஸ் கிருஷ்ணன் பாடியிருப்பாரு. அது அந்த காலத்துல நடந்தது. ஏன்னா இதெல்லாம் 1950களில் வந்த கதை. இப்போ இந்த பொண்ணு எதிர்பார்த்து காத்திருக்கிறா, கணவன் ஏதாவது பணத்தோடு வருவான்னு. இல்ல, அவன் வந்து சொல்றான், இன்னைக்கு சம்பளம் போடலம்மா, நாளைக்கு தான் போடுவாங்க போல தெரியுது, முதலாளிகிட்ட கேட்க முடியலன்னு. இப்ப மதியமும் சரியா சாப்பிடல, பசி. ஏன்னா இல்ல, என்னையா செய்யறதுன்னு அவன் நினைக்கிறான். அப்போ அந்த வீட்டுக்கு இந்த பையனோட கணவனோட நண்பனும் அவன் மனைவியும் வந்து கூப்பிட்டு இருக்கிறாங்க. கொலு வைக்கிற காலம் அது. கொலு வைப்பாங்கல்ல தசரா டைம்ல. அவங்க வந்து, இந்த பொண்ணு நல்லா பாடுவா, அதனால கொலுவுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கொலுவுக்கு இவ போறா. இவன் சொல்றான், கொலுவுக்கு போனா நம்ம ஏதாவது வாங்கிட்டு போனோம், குறைந்தபட்சம் ஒரு பூவாவது வாங்கிட்டு போனோம். இல்ல அந்த வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு ஒரு சாக்லேட்டாவது வாங்கி, நம்ம கையில காசு இல்லையேன்றான். சரி, உன் ஃப்ரெண்டு தானே, ஒன்னும் பண்ண மாட்டாரு, வா போவோம்னு 2 பேரும் இருக்கிற ஒரு சட்டை வேட்டியை ஒரு பரிதாபமா கட்டிக்கிட்டு போறாங்க. போனா நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவன் சந்தோஷமா வரவேற்கிறான். அவன் வசதியானதான், ஆனாலும் நண்பன் தானே, வா வா வான்னு உட்காந்து ஜாலியா பேசுறாங்க. பேசிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணை பாட சொல்றாங்க. இவ பாடும் போதே தொண்டை கட்டுது. காரணம், மதியமும் சரியா சாப்பிடல, ராத்திரியும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தொண்டை கட்டுது. அப்போ சமாளிச்சு தண்ணியை குடிச்சு பாடுறா. அதுல ஒருத்தன் இன்னொரு பாட்டு பாடுங்கன்றான். ஏய், ஒண்ணுக்கே ஒரு இன்னொரு பாட்டு எங்கன்னு அவன் நினைக்கிறான். நல்ல வேலையா அந்த வீட்டு பெண் என்ன சொல்லிடுறா, வேண்டாம் வேண்டாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பாடு வச்சிடறா. அதுலயும் என்ன செய்வாங்க, இந்த பொண்ணுக்கு தான் அகோர பசி. ஆனா நம்ம ஊர்ல சாப்பாடு வைக்கும் போது யாருக்கு முதல்ல வைப்பாங்க? ஆண்களுக்கு. யார் பரிமாறுவாங்க? பெண்கள். அதனால அங்க இருந்த 4-5 ஆண்களை முதல்ல உட்கார வச்சு சாதம் போடுறாங்க. போட்டு இந்த பொண்ணு கையில
நெய் கிண்ணத்தை கொடுக்குறாங்க. நெய் கரண்டி, நெய் கிண்ணம், நீ நெய் விடுமா அப்படின்றாங்க. இந்த பொண்ணு வரிசையா எல்லாருக்கும் 2-3 பேருக்கு வைக்குது. வச்சுட்டு கணவன் பக்கத்துல வருது. இப்ப கணவனுக்கு நெய் விடணும். நெய் எடுக்கும்போது அந்த வீட்டு ஓனர் இருக்கான்ல, இவனோட ஃப்ரெண்டு, அவன் தான் அந்த வீட்டுக்கு தலைவர். அவன் அதாவது ஜோக் அடிக்கிறேன் பேர் வழின்னு சொல்லி, ஏமா ஊரா வீட்டு நெய்யே, அடுத்த வரி என்ன, ஊரா வீட்டு நெய் உன் கையில இருக்கு, அள்ளி விடு அப்படின்றான். மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு கரண்டி விட்ட அந்த பெண் கணவனுக்கு மட்டும் ஒரு சொட்டு விடுகிறார். ஆனா அது அவன் இலையில 2 சொட்டாக வருகிறது. 2வது சொட்டு எது? அவளின் கண்ணீர் அப்படின்னு ஒரு கதையை, பொய்க்குதிரைன்னு ஒரு கதை எழுதியிருப்பாரு. வறுமையில் இருப்பவர்கள் எங்கு போனாலும் சாப்பாட்டுக்கு தவிக்கிற காட்சிய புதுமை பித்தன் எழுதின மாதிரி யாருமே எழுத முடியாது. அதுதான் உண்மை. மனிதர்களுக்கு மட்டும் உணவு தருவது அல்ல, பிற உயிரினங்களுக்கும் உணவு தருவதை நாம் வழக்கமாக வைத்திருக்கிறோம். நம்முடைய மூதாதையர்களுக்கு சாப்பாடு போடணும்னா என்ன செய்யறோம்? காக்காக்கி வைக்கிறோம். அது எப்போ? அந்த நாள்ல அல்லாட்டி அமாவாசையில. பல வீடுகள்ல காகத்துக்கு, பறவைகளுக்கு நீர் வைக்கிறாங்க. அது வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யலாம். இன்னைக்கு தேதிக்கு அடிக்கிற வெயில் இருக்கு பாருங்க, இதுக்கு முன்னாடி இது இருந்ததான்னு தெரியல. மிக மோசமாக உலகம் முழுக்க இயற்கை சூழல் மாறி இருக்கிறது. அதனால நம்ம வீடுகளுக்கு ஏதேனும் பறவை வந்தால் தயவு செய்து அதற்கு உணவு கொடுக்க பாருங்கள். அதுக்காக இந்த மலையில ஏறி போகும்போது குரங்குக்கு புளியோதரை போடாதீங்க. நம்ம ஆளுகளை என்ன பண்றாங்கன்னா, மலையில போகும்போது கொண்டு வந்த புளியோதரை குரங்குக்கு போட்டுறான். அடுத்த நாள் அது பரிதாபமா நிக்குது, எவன் புளியோதரை கொண்டு வருவாங்க. அந்த விலங்கு எது சாப்பிடுமோ அதைத்தான் போடணும். இன்னும் சில பேர் கொய்யா பழத்துல நடுவுல காரமான மிளகாத்தூளையும் உப்பையும் போட்டு அதை குரங்கு கொடுக்குறாங்க. நல்ல வேலை வேக வச்சதா கொடுத்து. அதெல்லாம் செய்யக்கூடாது. வீட்டுல உங்க பிற உயிரினங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறவங்க, நான் 3வது மாடியில இருக்கேன்னா இருங்க, ஒன்றும் கவலை இல்லை, முடிஞ்சவங்க செய்யலாம். போன வாரம் மார்ச் 8 மகளிர் தினம். அதுல மெகா தொலைக்காட்சியில ஒரு பெண்ணுக்கு விருது கொடுத்தாங்க. யாராவது அதை பாத்தீங்களான்னு தெரியல. இருங்க, மெகா தொலைக்காட்சியில ஒரு பெண்ணுக்கு விருது கொடுத்தாங்க. அந்த பொண்ணு பேரு வித்யா ஷா, உங்க கணவர் பேரு சுதர்சன் ஷா. சென்னையில சிந்தாதிரிப்பேட்டையில இருக்கிறாங்க. அது ஏன் சொல்லுவானே, மெய்யழகன் ஒரு படம் பாத்தீங்களா? பாத்தீங்களா இல்லையா ஐயா? சமீபத்துல வந்த படங்கள்ல மிகச்சிறந்த படம்னு நான் நினைக்கிற படம் மெய்யழகன் தான். உறவுகளின் பெருமையே அது ரொம்ப நல்லா சொல்லுங்க. யூடியூப்ல இதுல இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ரொம்ப நல்ல படம். உறவுகளை விட்டு எப்படி விலகிட்டோம்னு. அந்த படத்துல ஒரு வீட்டுல நிறைய கிளிகள் பறக்கிறதா இருக்கும். அந்த வீடு தான் இந்த வீடு. அவங்க வாழுகிற இடத்தை தான் இவங்க போய் படமாக்கியிருக்காங்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்க 15 வருடங்களாக கிளிகளுக்கும் பறவைகளுக்கும் உணவு தர்றாங்களாம். டெய்லி காலையில 6லிருந்து 6:30 வரை, மாலை 5:30லிருந்து 6 வரை அந்த வீட்டுக்கு ஆயிரக்கணக்கில் கிளிகளும் புறாக்களும் வருகின்றன. ஒவ்வொரு நாளும் குறைந்தது 15 கிலோ அரிசியை ஊற வச்சு அவங்க உணவா தர்றாங்க. 15 கிலோ. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, 15 வருஷமா அவங்க 2 பேரும் ஊரை விட்டு போறதில்லை. அவசரத்துக்கு எங்கேயாவது போகணும்னா ஒருத்தர் மட்டும் போறாங்களாம். அவங்க வீட்டு பெண்ணுக்கு திருமணம், அவங்க மகளுக்கு கல்யாணம், அன்னைக்கு கூட இந்த கிளிகளுக்கு உணவு தந்து விட்டுத்தான் கல்யாண மண்டபத்துக்கு போனார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கும் பல பேர் பிற உயிரினங்களுக்கு பசிக்கும் என்ற உணர்வோடு இருக்கிறார்கள். நமக்கும் அந்த உணர்வு வேண்டும். பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து சாப்பிட்றீங்களான்னு கேட்காம கூட நம்ம பயணம் பண்றதை பார்த்துருக்கோம்ல, பார்த்துருக்கோமா இல்லையா? நான் ரொம்ப நாள் முன்னாடி
ஆமா, அப்போ பாண்டியன் எக்ஸ்பிரஸ் 8-7:30 மணிக்கு கிளம்பும். சென்னையில இருந்து கிளம்பி மதுரைக்கு போகும். நான் ஒரு பட்டிமன்றம் முடிச்சுட்டு சீக்கிரமா வந்தேன். ட்ரெயினை பிடிக்கிற அவசரத்துல ஏறிட்டேன். பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல இந்த பேண்ட்ரி கார் கிடையாது, சாப்பாடு தர்றது கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எனக்கு அன்னைக்கு அப்பர் பர்த், மேல ஏறி படுத்திருக்கேன். கீழே ஒரு குடும்பம் இருந்தது. கீழே இருந்தவங்களாம் என்னை பார்த்தாங்க, ராஜா சார் பட்டிமன்றம் சூப்பர் அப்படின்னாங்க. பசியோடு இருக்கேயான்னு சொல்ல கஷ்டமா இருந்தது. கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாரும் டப்பாவை திறந்தாங்க. அவ்வளவும் பிரியாணியும் முட்டையும். நான் படுத்தாலும் வாசனை தூக்குது. அவங்க கடைசி வரைக்கும் ஒரு பேருக்காவது சாப்பிடுறீங்களான்னு கேட்கவே இல்லை. நீ பட்டிமன்றம் பார்த்தாங்க, பார்க்க. நான் என்ன பண்ணேன், செங்கல்பட்டுல நின்னது இறங்கி அங்க இருக்கிற கடையில போய் ஒரு மேரி கோல்டு பிஸ்கட் வாங்கி, கடவுளே அங்க பிரியாணி இங்க பிஸ்கட் அப்படின்னு சாப்பிட்டுட்டு அந்த பயணத்தை தொடர்ந்தேன். அது அவங்க ஒருவேளை இப்படியும் நினைச்சிருக்கலாம், நம்ம கொடுத்தா அவர் சாப்பிடுவாரான்னு நினைச்சிருக்கலாம். அவங்க நல்ல நோக்கத்துல கூட, ஏன்னா நான் சைவமா இருக்கிறேன்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா சாப்பிடுங்கன்னு சொல்றது நம்ம ஊர் மரபு. கிளிகளுக்கும் பறவைகளுக்கும் சாப்பாடு தருவதற்காக தன் பெண்ணின் திருமணத்துக்கு கூட போகாமல் தள்ளி போடுகிற ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால், பிற உயிர்களை நேசிக்கிற நேசம் இருக்கிறது இல்லையா, இதுதான் ஆன்மீக அனுபவம். இதில் கிடைப்பதுதான் ஆனந்தம். பிறருக்கு ஏதாவது செய்யணும். ரொம்ப விரும்பி பார்க்கிற கதை ஒண்ணு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதின புத்தகத்துல பார்த்தேன். ஒரு ஊர்ல ஒரு ஆன்மீகவாதி, ஒரு பக்திமான் இருந்தாராம். அவருக்கு மனதுக்குள்ள ஒரு பிரதிக்கினை. என்ன பிரதிக்கினைனா, எந்த நாளும் இரவு உணவு இன்னொருவருக்கு கொடுத்து விட்டு தான் சாப்பிடுவது, அடுத்த ஆளுக்கு கொடுக்காம சாப்பிடுறதே இல்லை அப்படின்னு அவருக்கு ஒரு வேண்டுதல். அதனால ஒவ்வொரு நாளும் ராத்திரி என்ன பண்ணுவாரா, அப்படியே உட்கார்ந்துருப்பாரு, கதவை திறப்பாரு, பாப்பாரு, எவனாவது வர்றான்னு வந்தா வா 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 உட்காரு, நீ நானும் சாப்பிடுவோம்னு சாப்பிட வைப்பாராம். ஒரு நாள் லேசா மழை பெய்து கொண்டு இருந்தது, குளிர் வேற, யாருமே வரல. யாருமே வரலன்னா, யாரும் சாப்பிடலன்னா இவரு சாப்பிட மாட்டார். அப்படி ஒரு வேண்டுதல். ரொம்ப பரிதாபமா ஒரு பெரியவர் வர்றார். ஒரு பயங்கர சந்தோஷம், அப்பா ஒரு ஆள் கிடைச்சாண்டா, சாப்பாடு ரெடியா இருக்கு, அவனும் சாப்பிடலாம் நானும் சாப்பிடலாம்னு ஒரு மேஜையில வச்சு பிரிச்சு சாப்பாடுலாம் வச்சு, வாங்க 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 உள்ள உட்காருங்க சாப்பிடுங்க. அவர் உடனே உட்கார்ந்து சாப்பிட, அவரும் பசியில இருக்கிறார், கடும் பசி. குளிர் நேரம், பசிக்கு ஏதாவது கிடைக்கணும்னு அந்த மனுஷனும் வர்றாரு. ஏன்னா அவருக்கு வீடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, தெருவில் திரியிறாரு. சாப்பாட்டுல கை வைக்கும் போது இவர் கையை பிடிச்சார். என்னங்க, இந்த உணவை எனக்கு தந்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. இந்த திரும்பி பார்த்தா, ஐயா சாப்பாடு இறைவன் கொடுக்கல, நீ தான் கொடுத்த, உனக்கு நன்றின்னு சொல்லுவேன், இறைவனுக்கு நன்றின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏய் சொல்லியா, நான் தான் கொடுத்தேன், எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறாரு, கடவுள் நம்பிக்கையோட இருந்தா சாப்பிடு. இந்த எந்திரிச்சான், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, நீ சாப்பாடு போட்டு என்னை மாத்தாது. 100 சாப்பாட்டுக்காக நான் 70 வயசு ஆகுது எனக்கு, இவ்வளவு நாளும் நான் கோயிலுக்கு போனதில்லை, சாமியை பார்த்ததில்லை, எந்த சாமியும் பார்த்ததில்லை. ஒரு நேர சோத்துக்காக 70 வருஷமா நான் செஞ்சதை மாத்த மாட்டேன். அப்ப நீ போ வெளியே. போறேன், எத்தனையோ நாள் பட்டினி கிடந்திருக்கேன், இன்னைக்கு என்ன பெரிய கஷ்டமா, போயிட்டாரு. அந்த ஆள் சந்தோஷமா படுத்திருக்கிறாரு, இவரும் சாப்பிடல. இப்ப ராத்திரி கடவுள் கனவுல வந்திருக்கிறார். வந்த இவர் என்ன செய்வாருன்றீங்க, சாமி விரட்டிட்டேன். ஒருத்தன் வந்தா நீ இல்லைன்னா சோறு போடாம விரட்டிட்டேன், போயிட்டான். எப்படி நான் செஞ்சது? கடவுள் சொன்னாரா, நான் இல்லைன்னு அவன் 70 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கான், 70 வருஷமா நான் அவனுக்கு சாப்பாடு போட்டேன், ஓ மூலமா போடுறதுக்கு ஒரு நேரம் கொடுத்தேன், நீ அதையும் கெடுத்துட்டேடா பாவி. அவன் நான் இல்லைன்னு இன்னைக்கு தானடா சொல்றான், 70 வருஷமா சொல்றான்டா. அவன் தான் நான் இவ்வளவு நாள் காப்பாத்திருக்கேன்ல, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், நீ இல்லைன்னு சொல்லிட்டே நிறுத்திட்டே. இதா நடமாட கோயில் நம்பர் போன்றியின் படமாட கோயில்
பகவருக்கு அது ஆமே. யாரோ ஒருவனுக்கு கொடுக்கிறீர்கள். பைபிள்ல சொல்லுவாங்க, இந்த சிறியவர் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இறைவனுக்கு செய்தது. ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கடவுளுக்கு கொடுக்கிறான். அதான உண்மை. வருகிற யாருக்கும் எதையாவது செய்யுங்கள். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. எவ்வளவு முக்கியமானது. நம்ம தொடர்ந்து சமயம் சொன்னது தாங்க அது. யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. அடுத்தாளுக்கு ஏதாவது கொடுங்க. யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. உணவு காலம் சொல்லி இருக்கிறோம். நாம் செய்திருக்கிறோமா? பிறருக்கு எதையாவது செய்ய நினைத்து இருக்கிறோமா? பிறருக்கு கொடுக்க ஆசைப்படுகிறோமா? கொடுப்பதில் நிறைகிறோமா? இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேன், மீந்ததை வேண்டாம் என்பதை கொடுக்காதீர்கள். உங்களிடம் இருப்பதில் நல்லதை கொடுங்கள். மீந்ததை நம்ம ஊர்ல கழனி தண்ணின்னு கொடுப்பாங்க மாடுகளுக்கு. அது மாதிரி மனிதருக்கு கொடுக்க கூடாது. நீ என்ன சாப்பிடுறையோ அது இருந்தா கொடு. இது நேற்று வச்சு அது சும்மா கிடக்குன்னு கொடுக்காது. முந்தா நாள் சட்னி போனா போகுதுன்னு கொடுக்காது. அது தேவையே இல்லை. உணவு என்பது உயிரை வளர்ப்பது. உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. உடம்பை வளர்க்க எது தேவை? உணவு தேவை. நீங்க மட்டும் எடுத்துக்காதீங்க. மற்றவர்களுக்கும் கொடுக்க வாய்ப்பு இருந்தால் கொடுத்து பாருங்கள். கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க யாருக்கு எதை கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கும் தரப்படும். சாப்பாடு இவ்வளவு முக்கியம்ன்றதுனாலதான் எனக்கு இந்த திருக்குறள் நினைவுக்கு வந்தது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஒரே ஒரு விஷயம், இது நான் பல இடங்கள்ல சொன்னது, ஆனாலும் இந்த சாப்பாடுன்னு வர்றதுனால இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் வழக்கமாக இந்த திரைப்படங்களை பத்தி மேடைகளை சொல்றது இல்லை. ஆனா என்னால மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை மட்டும் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். சினிமால நான் 1-2 நடிச்சிருக்கேன். அது ஒன்றும் பெருமை இல்லை. சினிமா விளம்பரம் நமக்கு அவசியமும் இல்லை. ஏதோ பேசுறோம், 4 பேர் கேட்கிறாங்க. இதுல வர்றதுதான் சிறப்பானது. வடிவுக்கரசின்னு ஒரு நடிகை இருக்காங்க. அவங்க சித்ரா லக்ஷ்மணன் ஒரு யூடியூப்ல நடிகர் பேட்டி எடுப்பார். அவங்க அதுல என்னை பத்தி சொன்னது இருக்கு. அவங்க எவ்வளவோ காலம் கழிச்சு 18 வருஷம் கழிச்சு என்னை பத்தி நினைவுல வச்சு இப்போ இந்த 24ல அதை சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு முறை நான் பார்த்து வியந்தது என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராஜா சார் கேட்டாரு, நடிப்பது பெருசா பட்டிமன்றம் பெருசான்னு கேட்டாரு. இப்ப நானா இருந்தா நடிப்புன்னு தான் சொல்லியிருப்பேன். அவர் கொஞ்சம் கூட தாமதிக்காம, என்ன சார் நடிப்பு, ஏதோ யாரோ எழுதி கொடுக்குறாங்க அதை பேசுறதுக்கெல்லாம் ஒரு விஷயமா, பட்டிமன்றம் தாங்க பெருசு, அதுல இருக்கிறதாங்க சிறப்புன்னு சொன்னாரு. 18 வருஷம் முன்னாடி ஒரு பெரிய நடிகர்கிட்ட இவர் எப்படி தைரியமா பேசுறாருன்னு இப்ப நினைச்சாலும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் உங்களுக்கு இப்ப பேசினது யூடியூப்ல இருக்கு. அந்த அனுபவத்துல நான் முதல் நாள் நடிக்க போன அந்த சின்ன இன்சிடென்ட் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். முதல் நாள் போயிருக்கேன். இந்த மாதிரி கேமரா இருக்கு, எனக்கு எதுவுமே தெரியாது, நடிப்புன்னா தெரியாது. ஏதோ பட்டிமன்றத்துல கூட்டத்துல பேசுவோம், நம்ம எப்படி இருந்தாலும் ஒன்றும் தெரியாது, பெரிய மேக்கப் கிடையாது. நடிக்க போனா மேக்கப் போடுவாங்க, முகத்துல போனது வந்ததெல்லாம் பூசுவாங்க, நம்மளை அழகாக்க முயற்சி பண்ணுவாங்க. இருந்தால்தானே ஆகும். அவ்வளவையும் பண்ணி ஒரு ஆள் பெயிண்ட் கீட்டெல்லாம் அடிச்சு ஒரு இடத்துல ஒரு கேரவன்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய வேன் மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள ஏசி எல்லாம் இருக்கும், ரூம் மாதிரி இருக்கும், அதுல உட்கார வச்சிருவாங்க. உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு மேக்கப் போட்டால் அவரை இன்னும் என்னால மறக்க முடியாது. அவர் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தார். இது 2006ல நடந்தது. மாலை போட்டவர் என்னைய வந்து பார்த்தாரு, யாருன்னு பார்த்தாரு, நீங்க தானா? KR விஜயாவுக்கு மேக்கப் போட்டிருக்கேன், MGRக்கு டச்சப் பாயா இருந்திருக்கேன், நடிகை சுஜாதா தெரியுமா, சுஜாதா அந்தமான் காதலி, அவங்க கிட்ட கொஞ்ச நாள் வேலை பார்த்திருக்கேன், இன்னைக்கு உங்களுக்கு மேக்கப் போடுறேன் அப்படின்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. எவ்வளவு பெரிய ஆள்கிட்டெல்லாம் நான் இருந்தேன், என் கிரகம் ஓக்கிட்டு அப்படின்னு கேவலமா என்ன ஒரு பார்வை பார்த்தாரு. பார்த்துட்டு என்னவோ பண்ணாரு, இப்படி பெயிண்ட் இதெல்லாம் அடிச்சுட்டு. நான் அதோட சும்மா இருந்திருக்கலாம். ஏங்க எனக்கு வயசான வேஷம் தானே,
அதுக்கு எதுவும் வெள்ள முடியலாம் வைப்பீங்களான்னு கேட்டேன். அந்த ஆள் சொன்னார், அவசியம் இல்லை, இப்ப இருக்கிறதே வயசான மாதிரி தான் இருக்கு, உனக்கு இன்னொரு மேக்கப் தேவையில்லை, சரின்னு விட்டுட்டேன். அப்புறம் உட்கார்ந்துருந்தேன். எனக்கே கேவலமா இருந்தது, இந்த ஆள்கிட்ட விடியங்காட்டி வசதி வாங்கியிருக்கோமே இப்படி சொல்றாங்க எனக்கு. உட்கார்ந்துருந்தேன். கொஞ்ச நேரம் இருங்க, உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வரும்னு போயிட்டார் அவர். ஒரு 8 மணிக்கு ஒரு சின்ன பையன் வந்தான், ஒரு டீனேஜ் பையன் மாதிரி ஒருத்தன். அவருக்கு பேர் காஸ்டியூமர்னு பேர். காஸ்டியூமர்னா என்ன? மேக்கப்ல ட்ரெஸ் கொண்டு வர்றாரு. அவன் ஒரு இந்த மாதிரி ஒரு வேட்டியும் ஒரு பனியனும் கொண்டு வந்தான், கை வச்ச பனியன் கொண்டாந்து மாட்டினான். சார் இது போட்டுக்கங்க. என்ன சட்டை எங்கடா? உங்களுக்கு சட்டை கிடையாதுன்னு போயிட்டாங்க. என்னங்கடா செய்றீங்க? அந்த ஆள் அவன் பங்குக்கு எது சொன்னா, நீ ஓம் பங்குக்கு சட்டை இல்லைன்னு. சார் சட்டை கிடையாது சார், டைரக்டர் சொல்லிட்டாரு உங்களுக்கு படத்துல சட்டை கிடையாது. அதாவது அப்பவே நான் கொஞ்சம் பட்டிமன்றத்துல அறிமுகமான ஆள். ஏன்னா சன் டிவியில நான் 93ல இருந்து பேசுறேன். 13 வருஷம் பேசி எல்லாருக்கும் தெரியும் ஓரளவு. அப்ப சன் டிவி பாக்குறவங்க எண்ணிக்கை மிக அதிகம். அப்ப வேற எதுவும் இல்லை, சேனல்ஸ் குறைவு. பரிதாபமா நான் அங்கிருந்து இறங்கி இப்போ இங்க இருக்கிறோம்னா, அந்த அதியமான் பேலஸ் இருக்குல்ல, இவ்வளவு தூரம் நடக்கணும். இவ்வளவு தூரம் நடந்த இடத்துக்கு போனாதான் அந்த ஷூட்டிங். அது ஒரு சின்ன காலனியில இருக்கு. 2 பக்கமும் சரியான கூட்டம் நிக்குது ஷூட்டிங் பார்க்க. காரணம் அங்க வர்றது யாரு? சூப்பர் ஸ்டார். அவர் இதே மாதிரி ஒரு கேரவன்ல தான் இருக்கிறாரு. அவர் அழகா ட்ரெஸ் பண்ணி வர்றாரு. எல்லாரும் நல்லா ட்ரெஸ் பண்ணி போறாங்க, நான் மட்டும் பனியனோட போறேன். 2 சைடு இருக்கவங்க பேசுறது என் காதல் விழுது. இந்த டிவியில வர்றவர் தானே, என்னங்க சட்டை போடாம தெரியல. நான் யார்கிட்ட போய் சொல்றது? பரிதாபமா நடந்து போய் அங்க போய் நின்னாச்சு. அங்க போனா அது ஒரு வீடு, கீழ்பாக் லோ இன்கம் குரூப் காலனின்னு இன்னைக்கு இருக்கு. அது LIG காலனி கீழ்பாக். அந்த வழியா போகும்போதுதான் எனக்கு பழைய ஞாபகம் வரும். அங்க இந்தியன் பேங்க்ல வேலை பார்த்த ஒருத்தரோட வீட்டு தான் எங்க வீடு அப்படின்னு வச்சிருந்தாங்க. அது உண்மையா ஒரு குடும்பம் இருக்கிற வீடு. அந்த வீட்டுக்கு உள்ள நானு, என் மனைவியா நடிக்கிறவங்க, என் மகளா நடிக்கிற கதாநாயகி 3 பேர் இருக்கணும். வெளியில யாரு நிக்கணும்? சூப்பர் ஸ்டாரும் நடிகர் விவேக்கும் நிற்பாங்க. அவங்க எங்க வீட்டுக்கு வந்து பெல் அடிச்சு நான் வந்து கேட்கணும் அவங்க கிட்ட, புதுசா இவங்க வந்திருக்காங்களே, இவங்க பீரோ திருடர்களான்னு கேட்கறதா அந்த சீன். அந்த படம் பார்த்தது ஞாபகம் இருக்கு, சிவாஜி. இதுதான் நமக்கு முதல் சீன். வந்தா இந்த கேமரா வந்து இவ்வளவு தூரத்துல இல்ல, அந்த கதவு கிட்ட இப்படி இருக்கும். கதவுல இருந்து 2 அடியில இவங்க 2 பேரும் அந்த கதவை ஒட்டி நிப்பாங்க. நான் உள்ள இருந்து கதவை திறக்கணும். திறந்து இவங்க கிட்ட ஒரு டயலாக் சொல்லணும். என்ன டயலாக்ன்றீங்க? யார் நீங்க, என்ன வேணும், இவ்வளவுதான் டயலாக். யார் நீங்க? முதன்னு நம்மளை நடிக்க விட்டாங்களா? ஆக்ஷன் அவர் சொன்னோடனே வேகமா வந்தேன். வந்தா கதவு திறக்க மாட்டேங்குது, கை நடுங்குது. விட்டாச்சு. அவர் கட் ஏன் கதவை திறக்கல சார்? வரமாட்டேங்குது சார் அப்படின்னு. சரி போங்க போங்க போங்க, திரும்ப வாங்க. திரும்ப இவங்க 2 பேரும் வெளியில, இவங்க இருக்கிறது எனக்கு தெரியாது, கதவை திறந்ததானே தெரியும். இவங்க 2 பேரும் கையில ஒரு நோட்டோட இப்படி, அந்த படம் பாத்தீங்கன்னா தெரியும், வர்றப்பா நிற்பாங்க ஆபீசர் அப்படின்னு. நான் திரும்பி வாங்க கமான் ஆக்ஷன் அப்படின்னு நாங்க வந்து இப்படி பார்த்தேன். யாரு நீங்க, என்ன வேணும்? அவர் உடனே கட் கட் கட். சார் என்ன சார் நீங்க ஏதோ தெரிஞ்ச ஆள்கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? அவங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கு திருட வந்தவங்கன்னு நீங்க நினைக்கணும் சார். நீங்க வந்து யோசிக்கணும். யோசிச்சு நம்ம டிவியில சொன்னாங்களே அவங்க தான் இவங்களான்னு யோசிச்சு பேசணும். நான் வேமா வந்து எப்படின்னு நான் யோசிச்சேன். சார் எவ்வளவு நேரம் யோசிப்பீங்க? நீங்க யோசிக்கிறதுக்குலாம் அவங்க உள்ள போய் திருச்சிட்டு போயிடுவாங்க. வந்தீங்களா அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு தைரியமா பேசணும் சார். இது போகுது வருது, சீன் ஓகே ஆகல. அதுல கொடுமை என்னன்னா, கூட்டம் சுத்தி இருக்காங்க இல்ல, ஏன்னா எல்லாரும் மக்கள் நிக்கிறதானே நடக்குது. அவங்க அங்க இருந்து கத்துறாங்க, ஏன் இந்த டிவியில பேசுவான்ல, சன் டிவியில ஏதோ சதி பண்றாங்கடா, யார் நீங்க, என்ன வேணுமே உனக்கு பேச தெரியல, ஆளாளுக்கு திட்டுறாங்க. என் காது பட எனக்கு ரொம்ப கேவலமாவும் சங்கடமாவும் இருந்தது. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல.
இந்த கதவை நான் திறக்கல இல்லையா, சரியா? அதனால நான் கிட்ட வரும்போது கதவை திறக்கிறதுக்கு 2 பேரை படுக்க வச்சிருந்தாங்க கீழே. சினிமால நடக்கிறது எல்லாமே கூத்தா இருக்கும். அந்த மாதிரி 2 பேர் கீழே படுத்திருக்கான். நான் கிட்ட வரும்போது அவனே கதவை திறப்பான். அவங்க 2 பேரும் கீழே இருந்து என்னைய பாக்குறாங்க. யோ, எப்ப என் பிடிப்பு, நாங்க கீழே படுத்து கிடக்கோம், எங்களை யாராவது காப்பாத்துக்கிறாங்க. ரொம்ப நொந்து போச்சு. 11 மணிக்கு தொடங்குறது, 1 மணி வரைக்கும் அந்த ஷாட் ஓகே ஆகல. அப்போ சாப்பிட போகுன்றாங்க. பிரேக்குன்னா சாப்பாடுக்கு போகணும்னு அர்த்தம். சாப்பிட போயாச்சு. நல்ல சாப்பாடு, ஏடிஎம்ல பிரியாணி அது இதுன்னு சாப்பாடு நமக்கு போடுறதுக்கு ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு. ஆமா, அப்படிலாம் செய்வாங்க. எனக்கு இதெல்லாம் புது அனுபவம். தட்டுல சாப்பாடு போட்டு அவ சாப்பிடுங்கன்னாரு. நான் சொன்னேன், எனக்கு திடீர்னு தோணுச்சு, இந்த பகல்ல என்ன பண்ணி கிழிச்சோம்னு நமக்கு சாப்பாடு போட்டுருக்காங்க. Do I deserve this meal? இந்த உணவு எனக்கு சாப்பிட தகுதி இருக்கிறதா? இது நிஜமாவே என் மனசுல நினைச்சேன். நான் இதை யோசிச்சு பார்க்கறது உண்டு. ஒவ்வொரு வேளையும் உணவை உண்ணும் முன்னால் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இந்த உணவை விளைவித்த விவசாயிக்கு நன்றி சொல்லணும். இதை கொண்டு வந்து நமக்கு சேர்க்கிற வணிகர்களுக்கு நன்றி சொல்லணும். இதை சமைத்து தருகிற சமையலர்களுக்கோ மனைவிக்கோ அம்மாவுக்கோ நன்றி சொல்லணும். சாப்பாட்டை கையில வைக்கும் முன்னாடி இந்த உணவை இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு நான் ஏதாவது நன்மை செய்திருக்கிறேனா என்று யோசித்து பார்த்து உணவை உண்ணணும். Do I deserve to eat this? இந்த இடத்துல உட்கார்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கா? இதை சாப்பிடுவதற்கு எனக்கு தகுதி இருக்கா? நான் என்ன நல்லது செஞ்சிருக்கேன்? ஒண்ணுமே செய்யல, அரை நாள் ஷூட்டிங்கை கெடுத்திருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ள நிஜமாவே எனக்கு பயங்கர வருத்தம். பக்கத்து கேபின்ல டைரக்டர் இருந்தார். அவர்கிட்ட போனேன், சார் நீ விட்டுருங்க, நான் பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல மதுரைக்கு போயிடுறேன், எனக்கு இதெல்லாம் வராது, சங்கடமா இருக்கு சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு, வெக்கமா இருக்கு சார். இது நிஜமாவே நான் அவர்கிட்ட பேசினது. அவரு இன்னைக்கும் அவர் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பக்கத்துல ரஜினி சார் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அவர் என்னை பார்த்தாரு, ராஜா எத்தனாவது படம் நடிக்கிறீங்கன்னு. என்ன சார் கேவலமா கேட்குறீங்க? எத்தனாவது நாள்? இன்னைக்குதான். ஓ, முதல் நாள், முதல் படத்திலேயே டேக் வாங்காம நடிக்கிற அளவு சூப்பர் நடிக்கிறா நீங்க அப்படின்னாரு. இல்ல சார், இப்ப போய் சாப்பிடுங்க போங்க. தடுமாறி தடுமாறி தயா வரணும், கத்துக்கோ, கவலைப்படாத, பயப்படாத. நீ என்ன செய்யறையோ அதை சந்தோஷமா செய்தீங்கன்னா அடுத்த டேக்கு ஓகே ஆகும்னு அவ்வளவு பெரிய மனுஷன் சொன்னார். காரணம் யோசிங்க, பல பெரியவர்கள் நம்முடைய குறைகளை கண்டுகொள்ளாமல் இருந்ததால், மன்னித்ததால், மறந்ததால் தான் நாம் இந்த நிலையில் இருக்கிறோம். யாரோ ஒருவர் நம்மை மன்னித்திருக்கிறார், யாரோ ஒருவர் நம் குறைகளிலே கை தூக்கி விட்டிருக்கிறார், யாரோ ஒருவர் நமக்கு ஏணியாக இருந்திருக்கிறார், யாரோ ஒருவர் நமக்காக அக்கறை காட்டி இருக்கிறார். அப்படியெல்லாம் யாரோ ஒருவர் இந்த மண்ணில் இருப்பதால் தான் நாம் இந்த அளவு வாழ்கிறோம், வளர்கிறோம். அப்படி என்றால் யாரோ ஒருவருக்கு உதவ வேண்டும் என்பது நம்முடைய கடமை தானே? கடமையா இல்லையா? அற்றார் அழி பசி தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. ஒரு அருமையான திருக்குறள் உண்டு. அற்றார் ஒன்றுமில்லாதவர், அழி பசி அவனை உயிரை எடுக்கின்ற பசி, வந்து வந்து அழிந்து மீண்டும் பிறக்கிற பசி. பசி மட்டும்தான் அழிந்த வேகத்தில் பிறக்கும். 2 மணிக்கு சாப்பிட்டுருப்போம், 4 மணிக்கு பசிக்கும். 2 மணிக்கு சாப்பிடும் போது இந்த பசி அழிந்ததாக நமக்கு தோன்றும். ஆனால் 4 மணிக்கு திரும்ப எந்திரிக்கும். இந்த காலத்துல அசுரர்கள் எல்லாம் ஒவ்வொரு ரத்த துடியிலும் இருந்து வருவார்கள் வாங்கல்ல, அது மாதிரி எந்திரிக்கும். அழி பசி தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. எனக்கு நிறைய பணம் இருக்கு, இது எந்த லாக்கர்ல வைக்கிறது, எந்த பேங்க்ல போடுறது, எங்க இடம் வாங்குறது, எங்க மனம் வாங்குறது, எங்க மாளிகை கட்டுறது, இதெல்லாம் நம்முடைய பொருளை சேர்க்கும் இடமாக இருக்கலாம். அது எல்லாத்தையும் விட வறுமையில் இருப்பவர்கள்,
ஏழைகள், பசியோடு இருப்பவர்கள் பசியை நீக்குவதுதான் உன்னுடைய பொருளை போட்டு வைக்கிற அருமையான ஒரு சேமிப்பு கிடங்கு. அதுதான் சரியான மூலதனம். அதுதான் உன் தலைமுறைகளை வாழ வைப்பதற்கு நீ சேர்க்கிற புண்ணியம். அப்படின்னா நாம் செய்ய வேண்டியது என்ன? மற்றவர்களுக்கு பசி நீக்குவது. அதைத்தான் இன்றைக்கு நான் உங்க முன்னாடி சொன்னேன். தயவு செய்து வாய்ப்பு இருக்கிறவர்கள், ஆன்மீக தேடலில் இருக்கிறவர்கள், இறைவனை தேடுங்கள், இறைவனை வணங்குங்கள், இறைவனுக்காக எல்லாமே செய்யுங்க. கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, காணிக்க போடுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா அதோடு கூட வாய்ப்பு இருக்கும்போது பிறருக்கு, பிற உயிர்களுக்கு உங்களிடம் இருப்பதை பகுத்து உண்ணுங்கள். பகுத்து உண்ணும் போது அதுதான் நம்முடைய மதம், நம்முடைய மொழி நமக்கு தருகிற அறம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்கிற வள்ளுவரின் வாக்கு அதைத்தான் உணர்த்துகிறது என்று சொல்லி ஏறக்குறைய 1 மணி நேரம் 40 நிமிடம் எழுந்து போகாமல் இருந்து கேட்ட தர்மபுரி வாழ் சுவைஞர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி, ஆன்மீகத்தில் ஆனந்தம் என்கிற இந்த அமைப்பு 100 நிகழ்ச்சிகளை நடத்தி 1000வது நிகழ்ச்சியை கண்டு இந்த மண்ணுக்கு பெரும் சேவை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.